வகைப்பாடுகள், பெரிய கட்டுரையில் இருக்கக்கூடிய பிரதான வகைப்பாடுகள், இந்த கட்டுரையினுடைய அமைப்பு, ஒரு கட்டுரையை நாங்கள் எழுதியதில் என்ன விஷயங்களை அவதானிக்க வேண்டும், என்ன விடயங்களை நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள், ஒரு கட்டுரையில நாங்கள் கூடிய அளவிலான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும் என்ற என்ன நுட்பங்களை கையாள வேணும், சரி, ஒரு கட்டுரைக்குரிய கட்டுரை சட்டகத்தை எப்படி வடிவமைக்கிறது, சரி, அந்த விடயங்கள், அதற்குரிய பொறிமுறைகளை பற்றித்தான் இன்றைக்கு நாங்கள் இதில் பார்க்க போகிற விஷயங்கள். ஒரு விஷயமாக நாங்கள் இதில் பார்த்து கொண்டு போகலாம். முதலாவது நாங்கள் இதில் கட்டுரை என்றா என்னன்றதை நாங்கள் சுருக்கமாக பார்த்து கொண்டு போவோம். அதில் சொல்லப்படுது பாருங்க, கட்டுரை என்றதை நாங்கள் எப்படி பிரிக்கிறோம்டா கட்டு சக உரை என்று பிரிக்கிறோம். கட்டு சக உரை சமன் கட்டுரை என்று பிரிக்கலாம். கட்டு என்று சொல்லப்படுவது கட்டுக்கோப்பு என்றும், உரை என்று சொல்லப்படுவது உரைத்தல் என்று பொருள் கொள்ளப்பட்டு, ஆகவே கட்டுரை என்றது கட்டுக்கோப்பாக உரைத்தல் என்று சொல்லலாம். சரிதானே? தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. சொல்ற விஷயத்த கிரகிச்சு கொள்ளுங்க. அதே நேரம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, ஷேர் பண்ணியிருக்கிற விஷயத்த பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ரெண்டு விடயங்களும் ஒரேதாக நடக்குமா இருந்தா நீங்க பார்த்துக்கொண்டு சொல்ற விஷயத்தையும் கிரகிப்பீங்களா இருந்தா டவுட் இல்லாம விளங்கும். சரி, ஆகவே கிளியரா நீங்க விளங்கி கொள்ள வேணுமெண்டா ரெண்டு விஷயத்தையும் கடைப்பிடிங்க. ஒன்று சொல்றத சரியா கேளுங்க, அடுத்தது ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்கிற விடயத்தை ரெண்டையும் பாருங்க. ஆகவே கட்டுக்கோப்புன்றது ஒரு வரைமுறை அல்லது நெறிமுறைக்கு உட்பட்டதாக இருக்கும், ஒரு எல்லைப்படுத்தல் இருக்கும், ஒரு வரையறுப்பு இருக்கும். அப்படிப்பட்ட தன்மை தான் அந்த கட்டுக்கோப்புன்னு நாங்க சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையில ஒரு கட்டுக்கோப்பான தன்மையில ஒரு விடயத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை, சரி, ஒரு கருத்தை நாங்க முன்வைக்கிறதுக்கு தான் இந்த கட்டுரை. இது ஒரு ஆக்க இலக்கியம், அதாவது உரை நடை சார்ந்த ஒரு இலக்கியமாக நாங்க சொல்லிக் கொள்ளலாம். சரி, இது கட்டுரையை பொறுத்தளவில் ஒவ்வொருவருடைய எழுத்தாற்றலை பொறுத்து தான் கட்டுரையினுடைய புள்ளிகள் தீர்மானிக்கப்பட போகுது. சரி, எழுத்தாற்றலை பொறுத்து தான் கட்டுரையினுடைய புள்ளிகள் தீர்மானிக்கப்படும். எல்லாருக்கும் வழங்கப்படுகின்ற தலைப்பு ஒன்றாகத்தான் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் எடுக்கிற புள்ளி ஒன்றாக இருக்கிறது இல்லை. எல்லாருக்கும் வழங்கப்பட்ட சொல்லளவு ஒன்றாக தான் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் வழங்கப்படுற புள்ளி ஒன்றாக இருக்கிறது இல்லை. இதுக்குரிய காரணம் என்னன்னு நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் எழுதுகிற தன்மைகள் வேறுபடும், ஒவ்வொருவருடைய எழுத்தாற்றலும் வேறுபடும். சரியா? தலைப்பொண்டு சொல்லளவு உண்டு, எல்லாருக்கும் ஒதுக்கப்பட்ட நேரமும் உண்டு, ஆனால் ஒருத்தருக்கு கிடைச்ச புள்ளி வேற. இப்ப காரணம் அங்க என்ன? நீங்கள் எழுதின அளவு, சரியா, நீங்க உள்வாங்கி எழுதின விடயம், இன்னொரு ஆள் எழுதின விடயம், இன்னொரு ஆள் உள்வாங்கி எழுதின விடயம், வேறுபாடு இருக்குது. இப்ப நீங்க எழுதின விஷயத்துக்கு ஏற்ற வகையில அங்க புள்ளிகள் வேறுபாடுடையதாக மாறுது. சரியா? ஆகவே நாங்கள் ஒரு கட்டுரையை தரமான கட்டுரையாகவும், சரி, பூரணமான புள்ளியை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் எழுத வேண்டும் என்றால் மிக முக்கியமான படிமுறை, கட்டுரையை எழுதுறதுக்கு முதல் கட்டுரைக்குரிய தேவையான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே சேகரித்து வைக்க வேண்டும். சரி, அதற்காக செய்ய வேண்டிய பிரதான விடயம், சரி, நாங்கள் நிறைய விஷயங்களை வாசிக்க வேணும். சரியா? வாசித்து அவ்வப்போது அந்த விடயங்களை குறிப்பெடுத்து வச்சிருக்க வேணும், நோட் பண்ணி வச்சிருக்க வேணும். பிற ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க கட்டுரை எழுதிக்கல அந்த விடயங்களை உள்வாங்கி எழுதக்கூடியதாக இருக்கு. சரி, எக்ஸாம்பிள்ல கட்டுரையினுடைய தலைப்பை அவதானிச்சா பிறகுதான் நீங்க கட்டுரைக்குரிய விடயங்களை தேடுபவராக இருந்தால் கட்டுரை எழுத டைம் காணாது, அல்லது யோசிப்பவராக இருந்தால் கட்டுரை எழுத டைம் காணாது. முதலே உங்கள்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட விடயமாக அந்த தலைப்பு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் நீங்க இலகுவாக அந்த தலைப்பை அவதானிச்ச உடனே அது சம்பந்தமான விடயங்களை உள்வாங்கி கட்டுரையை டைரக்டா எழுதி கொண்டு போகலாம். அப்படி இல்லாட்டா அந்த தலைப்பு உங்களுக்கு ஒரு புது தலைப்பாக இருக்கு, சரி, அந்த தலைப்பை பார்த்தோன்னே நீங்க எழுத உங்களுக்கு தெரியாமலா இருக்கும், இது வேற அறிஞ்சிடாத விஷயமாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் நீங்க யோசிப்பீங்க இதுக்கு என்ன எழுத வேணும், எப்படி எழுதணும், அதை ப்ரிப்பேர் பண்ணி வரக்குள்ள எக்ஸாம் பேப்பர் படிச்சுட்டு போயிடும். சரி, அப்ப முதலே நீங்கள் என்ன செய்ய வேணும், தலைப்புகளை தயார்படுத்தி வச்சிருக்க வேணும். அந்த தலைப்புகளை பின்பற்றி அதுக்குரிய விடயங்களை முதலே கட்டுரைகளாக எழுதி அப்படி வச்சிருந்தீங்கடா, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கடா, எக்ஸாம் உங்களுக்கு போய்க்கல உங்களுக்கு நீங்கள் எழுதின விடயத்திலிருந்து ஏதாவது ஒரு விடயம் தான் தலைப்பு உங்களுக்கு திருவள்ள எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கு. இலகுவாக நீங்க உடனடியாக என்ன செய்யலாம், அந்த விடயத்தை எழுதிட்டு போகலாம். சரி, ஒரு விடயத்தை கட்டுக்கோப்பாக உரைக்கிறது தான் கட்டுரை. அதாவது ஒரு பொருள் பற்றி கட்டி கூறுதல் என்று சொல்லலாம், கட்டுக்கோப்பாக சொல்லுவோம். இந்த கட்டுக்கோப்புக்கு தான் எங்களுக்கு சொல்லளவு தரப்பட்டிருக்குது. சரி, பொதுவாக 9 காரருக்கு 180 சொல் கேட்பார்கள். சரி, 8 காரருக்கும் அநேகமா சில பேப்பர்ஸ் எல்லாம் 180 இருக்கும், சில வேலைகள்ல 100 போட்டிருப்பார்கள். சரி, அங்க பெரிய ஒரு வேறுபாடு வரப்போறது இல்லை, 100 180 சொற்கள் மேக்சிமம். நீங்க 8ஆம் ஆண்டுக்காரரும் சரியா 180 சொற்களுக்குள்ள எழுதக்கூடிய மாதிரி அந்த விடயங்களை நீங்கள் தயாரிச்சு வச்சிருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம். நீங்க ஒரு கட்டுரையை இலகுவாக எழுதக்கூடியதாக இருக்கு. முதலே தயார்படுத்தல் வேணும், நிறைய வாசிக்க வேணும். இந்த ரெண்டு விடயங்களும் இருந்தால் ஒரு கட்டுரையை இலகுவாக எழுத முடியும்.
இந்த வகையில ஒரு கட்டுரையின் அமைப்பு அல்லது உறுப்புன்ற விஷயத்தை நாங்க பார்த்து கொள்ளலாம். பிரதானமாக 3 விடயங்கள் இங்க இடம் வருது. ஒரு கட்டுரையினுடைய அமைப்பு முறை பிரதானமாக 3 விஷயம். சரியா? முதலாவது விடயம் நாங்க முகவுரை அல்லது முன்னுரை என்று பார்க்கிறோம். சரியா? முகவுரை அல்லது முன்னுரை என்று பார்க்கிறோம். 2வது விடயத்தை பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம் அல்லது தொடருரை அல்லது உடல் என்று பார்க்கிறோம். சரி, 2வது விஷயம் உள்ளடக்கம் அல்லது உடல் அல்லது தொடருரை என்று பார்க்கிறோம். 3வது விடயம் முடிப்பு அல்லது முடிவுரை. ஒரு கட்டுரையினுடைய அமைப்பு, சரி, ஒரு ஃப்ரேம் என்றது இதுதான். எழுத போற கட்டுரை 3 பெரும் துண்டுகளாக உடைக்கப்படுது, 3 பெரும் பிரிவுகளாக பகுக்கப்படுது. எப்படி என்றால், ஒன்று முகவுரை, 2வது உள்ளடக்கம், 3வது முடிப்பு. இந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கு என்ன நீங்கள் கட்டுரையில் எழுத போற பந்திகளை உள்ளடக்க போறீங்க. சரி, அப்ப 3 பிரதான பிரிவுகளாக பிரிச்சு ஒவ்வொரு பிரிவுகளுக்கு பொருத்தமான பந்திகளை உள்வாங்குறீங்க. பொதுவாக உங்களுக்கு ஒரு 150 சொல் என்ற இதில் வச்சுக்கொண்டு நான் கதைக்கிறேன். சரியா? 150 சொல் உங்களுக்கு கட்டுரை எழுத சொல்லி கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது சராசரி நீங்கள் ஒரு 5 பந்திகளை பிரித்து கொள்ள முடியும். இப்படி பிரிச்சீங்கன்னா சாதாரணமாக சராசரி ஒரு பந்திக்கு 30 சொற்கள் உள்ளடக்கும். 30 சொல் சராசரியாக 30 சொல். கட்டாயம் ஒவ்வொரு பந்திலும் 30 இருக்கணும் இல்லை, சராசரி 30 சொல். இப்ப நீங்க எழுத போற இந்த 5 பந்திகள்லையும் சராசரி ஒரு பந்தியில 30 சொல் என்ற அடிப்படையில் எழுதி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் 150 சொல்ல என்ன செய்திருவீங்க, எழுதிடுவீங்க. உங்களுக்கு கேள்விய கேட்கலாம். பின்வரும் தலைப்புகள் ஜாதாயினம் ஒன்றை தெரிவு செய்து ஏறத்தாழ 150 சொற்களில் கட்டுரை எழுதுக. அல்லது கேட்கலாம் 150 சொற்களுக்கு குறையாமல் கட்டுரை எழுதுக. ஏறத்தாழ என்று கேட்டா நீங்க 150 விட ஒரு 145 சொல் அல்லது 140 எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்கும். இல்லை 160 எழுதினாலும் ஓகே, 55 எழுதினாலும் ஓகே. ஆனா ஆக கூடாது. 5 அல்லது 10 சொற்கள் வரை உங்களுக்கு பிளஸ் மைனஸ் கொடுக்கலாம். இப்ப ஏறத்தாழ என்று கேட்க குறையாது, 150 சொற்களுக்கு குறையாது என்று கேள்வி கேட்டால் நீங்க எழுத வேண்டியது 150 சொல்ல விட குறைஞ்சிருக்க கூடாது. 145 எழுதினா 140 எழுதினா 30 எழுதினா என்று சொல்லலாம். நீங்க 150 விட எழுதியிருக்க வேணும், அல்லது 150 அல்லது 150 விட அதிகம். அதிகம் எண்ணெய்கள்ல ஒரு 5 சொல்ல 10 சொல்ல. ஏன் சரியாக நாங்க பிரேக் போட்டா கூட வாகனம் உடனடியாக அந்த இடத்துல நிற்காதுன்னு கொஞ்சம் போய்தான் நிற்கும். 180 சரியா 150 சொல்ல முடிக்க இயலாது. ஆகவே கொஞ்சம் சொல், சரி, ஒரு 4-5 சொல் சொல்லக்கூடும், குறையும், அது வேற விஷயம். சரியான சொல்ல மிதமிஞ்சி நாங்கள் எழுத முடியாது, அது கட்டுரையில தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். இங்க பாத்தீங்கன்னா நாங்க முகவுரை என்ற விடயத்தை என்னென்று பார்த்து கொண்டு போவோம். முகவுரை என்று சொல்றது அல்லது முன்னுரை என்று சொல்றது, அறிமுகம் என்று சொல்றது என்னண்டா, கட்டுரையில நீங்க என்ன விடயத்தை எழுத போறீங்க, உங்களுக்கு ஒரு தலைப்பு தரப்படுது. சரி, கட்டுரையில மிக முக்கியமானது நீங்க ஒரு தலைப்பை தெரிவு செய்யறீங்க. 5 தலைப்பு தரப்படுதுன்னு 5ல இருந்து ஒரு தலைப்பை நீங்க தெரிவு செய்யறீங்க. தெரிவு செய்கின்ற அந்த தலைப்பை வச்சு கொண்டுதான் நீங்க கட்டுரை எழுத போறீங்கன்னா அந்த தலைப்பு தொடர்பான ஒரு சிறு விளக்கம் தான் அங்கே முகவுரை பகுதியாக இருக்கும் அல்லது முன்னுரை பகுதியாக இருக்கு. சரியா? முன்னுரை பகுதியாக இருக்கு. உதாரணமாக ஒரு தலைப்பு ஒன்று சொல்றேன். சரியா? நவீன தொடர்பாடல் சாதனங்களும் இன்றைய மாணவ சமுதாயமும். சரியா? ஒரு தலைப்பு தரப்படுது. நவீன தொடர்பாடல் சாதனங்களும் இன்றைய மாணவ சமுதாயமும். இதற்கு ஒரு அறிமுகம் நீங்க கொடுக்கணும். முதலாவது பந்தி உங்களுக்கு ஒரு அறிமுக பந்தியாக இருக்க போது இந்த அறிமுக பந்தி எப்படி வரப்போகுது. இப்ப நீங்க இதுல சொல்ல வேண்டிய விடயம் தொடர்பாடல் சாதனம் என்றா என்னென்று கொடுக்கவும். சரி, அல்லது முதல் சொல்லலாம் தொடர்பாடல் என்றா என்ன, தொடர்பாடல் என்றால் என்ன, அந்த தொடர்பாடலை இலகுவாக்குவதற்காக எத்தகைய தொடர்பாடல் சாதனங்கள் இன்றைய காலத்துல பயன்படுத்தப்படுது, இந்த தொடர்பாடல் சாதனங்களால இன்றைய காலத்தில் மாணவர்கள் சிறிய நன்மைகளையும் தீமைகளையும் சரியா பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பம் இருக்குது என்று சுருக்கமா ஒரு விளக்கம். அந்த விடயத்தை தான் நாங்க கீழே எழுத போறோம். ஆகவே நாங்க முன்னுக்கு அறிமுக பந்தியில விளக்கி எழுத தேவையில்லை, சுருக்கமாக சாராம்சப்படுத்தி நாங்க சொல்றோம். இந்த விடயத்தை நாங்க கீழே சொல்ல போறோம்ன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அறிமுகத்தை வாசி சொன்ன ஒரு அளவுக்கு விளங்கும். இந்த கட்டுரையில இந்த பிள்ளைங்கால இந்த விஷயத்தை சொல்ல போகுது. தொடர்பாடல் என்றா என்னென்று சொல்லி இருக்கு, தொடர்பாடல் சாதனங்கள் என்றா என்னென்று சொல்ல போகுது, அந்த தொடர்பாடல் சாதனங்களால் எப்படியான நன்மைகளோ தீமைகளோ எல்லாம் ஏற்படுதுன்றெல்லாம் சொல்ல போகுதுன்றதை அறிமுகத்தை வாசிச்சோன்னு ஒரு ஆளுக்கு விளங்கும். இனி நீங்க என்ன செய்ய போறீங்க, அங்க சொல்லப்பட்ட அந்த விடயங்களை விளக்கி எழுத போறீங்க. இதுல உங்களுக்கு ஒரு பந்தி போயிட்டு, சரியா, ஒரு பந்தி போயிட்டா சராசரி ஒரு 30 சொல் போயிட்டு வைப்போம். 2வது பந்தி, அப்போ உங்களுக்கு என்ன 4 பந்திகள் இருக்கின்றன. எங்களுக்கு முடிவுரைக்கு ஒரு பந்தி தேவை, இதை நாங்க பெண்டிங்ல வைப்போம். முடிவுரைக்கு ஒரு பந்தி வேணும்,
ஆகவே நிச்சயம் நாங்கள் இனி பயன்படுத்தக்கூடிய பந்திகளுடைய எண்ணிக்கை 3. அப்ப நாங்கள் உடல் தொடர்பைக்காக 3 பந்திகளை உபயோகிக்க போறோம். இந்த 3 பந்திகள்லையும் என்னென்ன விஷயத்தை நான் எழுத போறேன்றதை நான் முதலாவது அவதானிக்க வேணும். முதலாவது விஷயம் என்ன, 2வது விஷயம் என்ன, 3வது விஷயம் என்ன, இதை நான் ஒரு ஒழுங்குமுறையில கொண்டு வேணும். சரி, அப்ப தீமைக்கு பிறகு நன்மை எழுதுறது ஒரு ஒழுங்கு இல்லை, என்ன பொருத்தம் இல்லை. நன்மைக்கு பிறகு தீமை எழுதலாம், தீமைக்கு பிறகு அதை பாதுகாக்கிற வழி எழுதலாம். சரி, நன்மை தீமை பாதுகாக்கிற வழி, பாதுகாக்கிற வழி எழுதி போட்டு நன்மை எழுதி போட்டு தீமை எழுதி போட்டு. சரியா, இது ஒரு ஒழுங்குக்கு இல்லை, ஒழுங்குல பிள்ளை. சரி, அப்போ சரியான முறையில் ஓட பண்ணி நான் அந்த விஷயத்தை நேர்த்தியாக வடிவமைக்க வேணும். எல்லா வடிவம் வரத்தான் போது ஒழுங்கு இருக்க. சரி, ரோடர்ல எழுத வேணும். சரி, அதான் அந்த ஒழுங்குமுறை என்று சொல்லுவேன் நான். இங்கேயும் நான் இப்ப அறிமுகத்துல சொல்லிட்டேன். அதாவது நவீன தொடர்பாடல் சாதனங்கள் என்ன, தொடர்பாடல் என்ன, சாதனங்களால நன்மையும் தீமையெல்லாம் ஏற்படுதுல சுருக்கமா சொல்லிட்டேன், ஒரு சாராம்சமா சொல்லிட்டேன், அறிமுகத்துக்கு சொல்லிட்டேன். நீ அதை விளக்கி எழுத போறேன். அப்ப ஒரு பாயிண்ட்ஸை நான் கையாள போறேன். அப்படி என்றால் தொடர்பாடல் சாதனங்களினுடைய முக்கியத்துவம். சரியா, தொடர்பாடல் சாதனங்களினுடைய முக்கியத்துவம், தொடர்பாடல் சாதனங்கள் எப்படி முக்கியத்துவம் பெறுது, என்னென்ன தேவைகளின் பொருட்டு எங்களுக்கு முக்கியத்துவம் பெறுது. குறிப்பாக தரப்பட்ட கேட்டீங்களா தொடர்பாடல் சாதனங்களின் மாணவர்களும் என்று தரப்பட்டபடியே நாங்கள் இங்க பிரதானப்படுத்த வேண்டியது மாணவர்களினுடைய செயற்பாடுகளில தொடர்பாடல் சாதனங்களுடைய வகை பங்கு முக்கியத்துவத்தை தான் சொல்ல வேணும் பிரதானமா. ஏன் கேட்ட கேள்வி, மாணவர்களும் தொடர்பாடல் சாதனங்களும் மாணவர்களும் இந்த வழியா மாணவர்களுடைய நாளாந்த செயற்பாடுல இந்த தொடர்பாடல் சாதனங்களுடைய பயன்பாடு எத்தகையதாக இருக்கின்றதை நாங்க பிரதானப்படுத்த வேண்டும். சரியா, ஆகவே நான் அந்த விஷயத்த ஒரு பாயிண்ட்ஸா கொள்றேன். அடுத்து இந்த தொடர்பாடல் சாதனங்களால ஏற்படத்தக்க நன்மைகள் மற்றும் தீமைகள். சரியா, அப்ப நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி கட்டாயம் சொல்லுவோம். இப்ப நான் தனித்தனி பந்திகளாக இதை பிரிக்க முடியாது, ஏனென்றா எனக்கு அங்கால இன்னும் ஒரு பந்தி தான் எழுதலாம். தரப்பட்ட சொல்லளவு 180 கொஞ்சம் சொல்லுதான். சரியா, நன்மை எழுதியக்கே 180 சொல் காணாம இருக்கு சில பேர், அவ்வளோத்துக்கு நிறைய நன்மை இருக்கு. அதே மாதிரி தீமை எழுதியக்கையும் வேறு. நான் ஒட்டுமொத்தமா எனக்கு 180 சொல்லணும்னா நான் என்ன செய்யணும், முக்கியமான விடயங்களை மட்டும்தான் சொல்ல போறேன், தேவையான விடயத்தை மட்டும் சொல்லி கொண்டு போறேன். ஆகவே நான் என்ன செய்யறேன், நன்மையும் தீமையும் சேர்த்து ஒரு சின்ன பந்தியில எழுதி முடிக்கிறேன். சரியா, அடுத்தது தீமையும் இருக்கின்றபடியே நாங்க என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்கு, தொடர்பாடல் சாதனங்களை நல்ல வழியில பயன்படுத்தி அதுல இருந்து பயணப்பெற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. அப்ப தீமைகளில இருந்து நாங்கள் விலகி அல்ல தீமைகளை தவிர்த்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள், இதை பற்றி நான் அடுத்த பந்தில சொல்ல போறேன். இல்லை எனக்கு தீமை இருக்கின்றபடியே இந்த தீமை எனக்கு வேண்டாம், இதை தவிர்த்து நான் நன்மையும் இருக்குத்தானே, இந்த நன்மையை மட்டும் நான் பெற்றுக்கொள்ள போறேன். அப்ப தீமைகளை விடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்குரிய வழிமுறைகள் எப்படி நாங்கள் இந்த தொடர்பான சாதனங்களை நல்ல ஒரு வழிமுறைக்கு அல்ல நல்ல தேவைக்காக பயன்படுத்தி கொள்றது, அது தொடர்பான வழிமுறைகள். அல்ல தீமைகளை எப்படி தவிர்க்கிறது, தொடர்பான சாதனங்கள் இந்த தீய விளைவுகளை எப்படி கட்டுப்படுத்துறது என்றதை பற்றி நான் அடுத்த பந்தியில சொல்றேன். சரி, அப்ப ஒரு தொடர்பாடல் சாதனங்கள் பற்றிய விடயங்கள் எல்லாத்தையும் நான் இதுக்கு உள்ளடக்கிட்டேன். இறுதி பந்தி அதுதான் முடிவுரை. சரி, இந்த முடிவுரை என்றது எப்படி வரப்போகுதுண்டா, இதுவரை நீங்க அந்த கட்டுரையில் எழுதப்பட்ட விடயங்களின் ஒரு தொகுப்பு, ஒரு சாராம்சம் தான் முடிவுரை. இந்த இடத்துல தான் இதுல ஒரு கேள்வியும் கேட்கலாம். ஒரு கட்டுரை எழுதுறவர் கட்டுரை ஆசிரியர் என்று சொல்லப்படுவார். அந்த கட்டுரை ஆசிரியர் தனது சொந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய பகுதி கட்டுரை என்ன முடிவுரை பகுதி. சரி, தனது சொந்த அபிப்பிராயம் அல்லது சொந்த கருத்தை சொல்லலாம். அப்ப இறுதி பகுதி என்றா நீங்க இந்த முடிவுரை எப்படி அமைய போதண்டா, இந்த உள்ளடக்க பந்தியில சொல்லப்பட்ட விடயங்களினுடைய ஒரு சாராம்சம், ஒரு சமரிதான் இது முடிவுரை. அந்த விடயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுங்க. உதாரணமா பட்டிமன்றத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியா தொகுப்புரை ஒன்று போகும், 2 டீமுக்கும் ஒரு தொகுப்புரைக்காக கொஞ்சம் நேரம் கொடுப்பாரு கடைசி. அதுவரை தன்னுடைய அணி கதைச்ச விடயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து தலைவர் ஒரு தொகுப்புரையை நிகழ்த்துவார். அது போலான் கட்டுரையில நீங்க இதுவரை எழுதின விடயம் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தொகுப்புரையை சொல்ல போறீங்க. சரி, அதுதான் முடிவுரை. அந்த இடத்துல உங்களோட கருத்து ஏதாவது சொல்லலாம். தொடர்பாடல் சாதனங்களை தற்காலத்துல மாணவர்கள் நல்ல தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்தி அதுல இருந்து நற்பயனை பெற்றுக்கொள்ள வேண்டியது சரி இன்றியமையாதது ஒன்றாகும். உங்களோட கருத்து, உங்களோட ஒரு ஒப்பீனியனை கொடுக்குறீங்க. சரி, தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்தி மாணவர்கள் தீய வழிமுறைகளை பின்பற்றுங்கன்னு சொல்லணுமோ இல்லையா?
உங்களோட கருத்து நல்ல விடயத்தை அபிப்பிராயத்தை கொடுக்குறீங்க. தொடர்பாடல் சாதனங்கள் தற்கால மாணவர்களுடைய குறிப்பாக கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகிறது. ஆகவே மாணவர்கள் அதை நல்ல தேவைக்காக அல்லது சரியான வழிமுறைகளுக்காக பயன்படுத்துவதன் ஊடாக அதிலிருந்து உச்சளவிலான பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா, இது மாணவர்களாகிய எல்லோருடைய தலையாய கடமையாகும் அல்லது பொறுப்புமாகும். சரி, இப்படி ஏதாவது சொல்லி முடிக்கலாம். இது முடிவுரை. சரி, அப்ப 3 பிரிவா பிரிச்சிட்டோம். முகவுரை, உள்ளடக்கம், முடிவுரை. 3 விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு மொத்தம் நான் 5 பாயிண்ட்ஸை சராசரி ஒரு பாயிண்ட்ஸ்ல 30 சொற்கள் என்ற அடிப்படையில 180 சொல்லி இப்ப நான் கட்டுரை எழுதி முடிச்சிட்டேன். இவ்வளவு தான் கட்டுரை. சரி, அப்ப 3 அடிப்படைகள் முகவுரை, உள்ளடக்கம், முடிவுரை என்று சொல்லப்படுகின்ற 3 விதமாக 3 அடிப்படைகள்ல பிரிச்சு நான் இதை எழுதியிருக்கிறேன். ஆனால் 5 பாயிண்ட்ஸ் உள்வாங்கி இருக்கிறேன். சரியா, உள்ளடக்கத்து தான் மிக முக்கியமான பகுதி. கட்டுரையினுடைய மையப்பகுதி அல்லது இன்றியமையாத பகுதி என்றா அது கட்டுரையினுடைய உள்ளடக்கம். சரி, அதான் சொல்ற கட்டுரை ஒன்றினுடைய இதய பகுதியாகவே அதை சொல்லலாம். முக்கிய விஷயம் அங்கான் இருக்கு. சரியா, முகவுரையிலேயோ முடிவுரையிலேயோ கட்டுரையினுடைய பிரதான விடயம் தங்கி இருக்கிறது இல்லை. சரி, ஒரு கட்டுரை ஒரு ஆள் வாசிக்கல முகவுரையை வாசிச்சாருன்னா விளங்கும் இந்த பிள்ளை எப்படி உள்ளடக்கம் எழுதி இருக்கு. சரியா, உள்ளடக்கம் அவ்வளவுக்கு காத்திரமானதாக அமைய வேணும். முகவுரைக்கு ஏற்ற வகையில் உள்ளடக்கம் அமைய வேண்டும். முகவுரையில சொல்லப்பட்ட விடயங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி பந்திகளாக பிரிக்கப்பட்டு உள்ளடக்கம் எழுதப்பட வேண்டும். சரியானே, உள்ளடக்கம் எழுதப்பட வேண்டும். ஓகே, டவுட்ண்டா கடைசியா சான்ஸ் எல்லாம் கேளுங்க. அடுத்தது பாருங்க 2 விடயம். சரி, ஒரு கட்டுரையை நாங்க எழுதுறதுக்குரிய முறைமை. முறைமை என்று பாக்கல, இது எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்றது இல்லை. இதெல்லாம் மனதாலேயே இந்த விடயங்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொள்றதுதான். என்ன செய்யணும்டா, ஒரு கட்டுரையை தரப்பட்ட ஒரு தலைப்பு தந்தாச்சு, தலைப்பை பார்த்தோன்னு எழுத வலிக்கிடக்கூடாது. இதெல்லாம் செய்ய வேண்டிய விடயம் அந்த தலைப்பை சரியான முறையில் என்ன செய்ய வேணும், விளங்கி கொள்ள வேணும். அந்த தலைப்பை வச்சுக்கொண்டு என்னன்றதை நான் எழுத போறேன், என்ன விடயங்கள் அங்கே எழுத வேண்டி இருக்கு, என்ன விடயங்கள் தேவை, எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாது, எதை முதல் சொல்லணும், எதை இறுதியா சொல்லணும் என்றது எல்லாத்தையும் முதலாவது திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவார்கள் திட்டமிடுதல், பிளான். சரி, ஒரு பில்டிங்கை கட்ட போறோம்னா முதல்ல அது என்ன செய்யணும், திட்ட வரைபடம் தயாரிக்க வேணும். சரி, ஒரு பிளான் இருக்கணும், மேப் ஒன்று தேவை. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், எடுத்த வீச்சில கட்டத்தை கட்டிட்டு போயிடலாம். சரி, அதே மாதிரி ஒரு கட்டுரையை நாங்கள் எடுத்த வீச்சில எழுதி போட்டு போயிடலாம். தலைப்பை சரியான முறையில விளங்கி கொண்டு அந்த தலைப்பு தொடர்பான விடயங்களை எல்லாத்தையும் தொகுத்து சரிய தேவையான விடயங்களை முதன்மைப்படுத்தி தேவையற்ற விடயங்களை நீக்கி சரி அது ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள கொண்டு வரதுதான் திட்டமிடுதல். சொல்லுங்க சார். பெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் சொல்லுங்களே சார், நான் எனக்கு சிக்னல் கட் ஆயிருச்சு. பெஸ்ட்ல இருந்து இப்ப நான் இப்ப கிளாஸ் தொடங்கி 30 நிமிஷம் ஆயிட்டு எனக்கு பெஸ்ட்ல இருந்து என்ன சார், இந்த கட்டுரை ஒன்றை எழுதும் முறை அதுல இருந்து சார். சரியா, ஒரு கட்டுரையை நாங்கள் எழுதியதில்ல, திட்டமிட வேணும், அடுத்த வடிவமைக்க வேணும். திட்டமிடுதல்ண்டா சரியா ஒரு விடயத்தை அதாவது தரப்பட்ட தலைப்பை சரியான முறையில விளங்கி கொண்டு அந்த விடயத்தை என்ன செய்ய வேணும், என்ன விடயத்தை அந்த தலைப்பை உள்வாங்கி எழுத போறோமோ அந்த விடயங்களை பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல முதல் ஞாபகப்படுத்தி கொள்றது. சரி, அதான் திட்டமிடுது. சரியா, அந்த தலைப்பு அந்த தலைப்பை சரியான முறையில விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டதன் பிற்பாடு அந்த தலைப்பை வச்சுக்கொண்டு என்னென்ன விடயத்தை எழுத போறனோ அந்த விடயங்களை தொகுத்து எழுதுறது தான் திட்டமிடுதல். இப்ப தொகுத்தா பிறகு அடுத்ததான் என்ன செய்ய போறோம், கட்டுரையும் தான் எழுத போறோம். அதான் வடிவமைத்தல். சரியா, முதலாவது பாருங்க, இந்த திட்டமிடுதல் என்றதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் அடங்குது என்று பார்க்கலாம். ஒன்று, எழுதவிருக்கின்ற விடயத்தை தெரிவு செய்கிறது. என்ன விஷயத்தை எழுத போறோம்ன்றதை தெரிந்தெடுக்கிறது. எழுதவிருக்கின்ற விடயம் தொடர்பான பல்வேறு அம்சங்களை திரட்டுறது. சரி, என்னென்ன விடயத்தை எழுத போறோம்னு அந்த அம்சங்களை திரட்டி கொள்றது. அம்சங்கள் யாவற்றையும் மனக்கண் முன்னால் நிறுத்துறது. மனக்கண் முன்னால் நிறுத்துறதுன்றது ஞாபகப்படுத்தி கொள்றது. இதை எழுதி வைக்கிறது இல்லை. சரியா, ரஃபா பேப்பர்ல நோட் பண்ணி அதுக்கு பிறகு எழுதுறது எல்லாம் இல்லை, மைண்ட்லயே இதெல்லாம் செய்திருவோம். அதான் மனக்கண் முன் நிறுத்துறது, ஞாபகத்துல மனதில கொண்டு வந்து நிறுத்துறது. அடுத்தது சட்டகத்தை வடிவமைத்தல். சரி, அதுல சில பேர் சட்டகம் போட்டு எழுதுறீங்களோ இல்லையோ தெரியல, சட்டகத்துக்குன்னு தனியாக புள்ளி கொடுக்கப்படுறது இல்லை. ஆனால் ஒரு கட்டுரை குறிப்பாக விளக்க கட்டுரையை பொறுத்தளவில் சட்டகம் முக்கியமானது. சரி, அதுவும் கிரேட் 9 கட்டாயம் 8, 9 என்றபடியா முக்கியம்.
சட்டகத்தை பயன்படுத்தி எழுத பாருங்க விளக்க கட்டுரைகள். இதுலேயே மிக முக்கியமாக ஏனைய வகையான கட்டுரை வகைகளங்களை பார்ப்போம். ஏனைய வகையான கட்டுரைகளுக்கு அது பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படாட்டாலும் விளக்க கட்டுரையை பொறுத்தளவில் நாங்கள் எங்களை சரியான முறையில வழிநடத்தி கொண்டு அந்த கட்டுரையை எழுதி முடிக்கிறதுக்கு சட்டகம் துணை புரியும். சரி, சட்டகத்தில் இருக்கிற விடயங்களை சரியாக நாங்கள் கூட பண்றதன் மூலமாக நாங்கள் கட்டுரையில சில விடயங்களை எழுதாமல் தவிர்க்கிற நிலைமைகளை தவிர்க்கலாம். சில கட்டுரை எழுதி முடிச்சா அப்புறம்தான் விடயம் தெரியும், இந்த விடயத்தை எழுத இல்லை, இந்த விடயம் எழுதி இருக்கலாம், இதை நீ எப்படி எழுதுறது, எங்க கொண்டு எழுதுறது, எழுத இடம் இல்லை, அப்படிலாம் பிரச்சனை வரும். அதெல்லாத்துக்கும் ஒரே தீர்வு சட்டகத்தை முதலே தயாரிக்கிறது. சரி, அங்கே மாதிரி சட்டகம் கொண்டு அதில் காட்டி விளங்கப்படுத்துறேன். சரி, அப்ப சட்டகத்தை வடிவமைச்சு போடுறது இவ்வளவு விஷயம் எங்க செய்ய வேண்டியது, திட்டமிடல செய்ய வேண்டிய விடயம். அதுக்கு பிறகு அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த திட்டமிட்ட விடயங்களை என்ன செய்ய போறோம்னா வடிவமைக்க போறோம். வடிவமைத்தல், அதுதான் நாங்கள் கட்டுரையை எழுதுதல். வடிவமைத்தல்லாம் கட்டுரையை எழுதுறது. வடிவமைக்க செய்ய வேண்டிய விடயம் எளிமையாகவும் தெளிவாகவும் ஜாவருக்கும் விளங்கி கொள்ளக்கூடிய வகையிலும் வடிவமைக்கிறோம். நாங்கள் எழுத போற கட்டுரையை எளிமையானதாக இருக்க வேணும், எளிமையான சொற்களை கையாண்டு இருக்க வேணும், தெளிவானதாக இருக்க வேணும், மற்றவர்களால இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய வகையில அமைய வேணும். சரி, என்றால் தான் அது ரீச் ஆகும். நாங்கள் எழுதின கட்டுரையில பொருள் விளக்கம் இல்லாம, தெளிவில்லாம, அழகில்லாம, நேர்த்தி இல்லாம, ஒன்றுமே புரியாம இருந்ததுன்னா மற்றவன் வாசிக்க போறது. ஆகவே ஒரு விடயத்தை நாங்கள் செய்தி அந்த கட்டுரையினூடாக சொல்ல போறோம், முன்வைக்க போறோம் என்றால் அதை எளிமையாக தெளிவாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில முன்வைக்கிறது முக்கியம். அடுத்த விஷயம், 2வது பாயிண்ட், உரிய மொழிநடை பண்புகளை அனுசரித்து கட்டுரை வடிவமைத்தல். சரியா, இது மொழிநடை பண்பு சில விடயங்கள் இருக்குது. சரி, அந்த விடயங்கள் நீங்க அடுத்த வருஷம் படிச்சு கொடுங்க. சரியா, மொழிநடை பண்புகள், சில வகையான கட்டுரைகளுக்கு சில மொழிநடை பண்புகள் வரும். சரியா, இப்ப சொல்ல அலங்காரம், ரசனைத்தன்மைகள், சரியா, கலைச்சொற்களின் பயன்பாடு, இப்படி இப்படி வரும். சரியா, இந்த விடயங்கள் எல்லா கட்டுரைக்கும் பொருந்தாது, சில வகை கட்டுரைக்கு வரும், சில கட்டுரையில இல்லாமல் இருக்கும். சரி, அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த 3வது பாருங்க, தெளிவான கையெழுத்துடன் உருப்பமையவும் நேர்த்தியாகவும் பொருத்தமான இடங்களில் உரிய நிறுத்த குறியீடுகளை பிரயோகித்தும் வடிவமைக்கிறது. இது முக்கியம். இதுல சொல்லப்பட்ட 3 விடயங்களும் முக்கியம். தெளிவான கையெழுத்து, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், உருப்பமை எழுதுறது, நேர்த்தியாக எழுதுறது, சரியாக எழுதுறது, பொருத்தமான இடத்துல பொருத்தமான நிறுத்த குறிகளை உபயோகிக்கிறது. நிறைய பேர் பொருத்தமான இடத்துல பொருத்தமில்லாத நிறுத்த குறியை உபயோகிப்பீங்க, சில பேர் நிறுத்த குறியீட்டை உபயோகிக்காமலே விடுவீங்க. சில பேர்ட்ட கட்டுரைகள்ல வாசிச்சா கட்டுரை இறுதியில தான் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும், இடையில ஒன்றுமே இருக்கா, பந்தியும் பிரிச்சிருக்காது, எழுத்து நீட்டு இருக்காது, நிறுத்தக்குறியும் இருக்காது. இப்படி அதை வாசிக்கிறது. சரி, அப்ப அப்படி இல்லாமல் நேர்த்தியாக கிளியரா வடிவா என்ன செய்ய வேணும், உரிய இடத்துல உரிய நிறுத்தக்குறியிட போட்டு சொற்களுக்கு இடையில இடைவெளியை விட்டு கட்டுரையை எழுதினீங்கன்னா தான் அது ஒரு நீட்டான கட்டுரையா இருக்கு. சில பேருடைய கட்டுரைகளுக்கு வாசிக்காமலே சில பேர் வெட்ட வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். ஏனென்றா அப்படி இருக்கும் கட்டுரை, வாசிக்க முடியாத நிலையில கட்டுரை இருக்கு. ஆனா அந்த பிள்ளை விஷயம் எழுதி இருக்கு, நிறைய விஷயம் மற்ற பிள்ளை எழுதாத விடயங்கள் எல்லாம் எழுதி இருக்கும். ஆனா எழுத்து நீட் இல்லாதால அல்லது எழுத்து கிளியர் இல்லாததால அந்த பிள்ளை இந்த கட்டுரையை வாசிக்க முடியாத நிலைமை திருத்துற வரைக்கும் இருக்கு. அதனால வெட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனா அந்த பிள்ளை நீட்டா அதை எழுதியிருந்தேன்னா அந்த பிள்ளைக்கு நல்ல டொப்பான மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. ஆகவே நீங்க எவ்வளவு எழுதுறீங்கன்றத முக்கியம் இல்லை, எழுதுற விஷயத்த 5 மார்க்ஸுக்கு தான், 20 மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸுக்கு தான் கட்டுரை எழுதினா கூட பரவாயில்ல, எழுதுறத சரியா நேர்த்தியா கிளியரா மற்றவர் விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் எழுதுங்க. சரி, அப்படி எழுதினீங்கன்னா அந்த 5 புள்ளியாவது வேறு. சரிதானே? அடுத்தது, ஒவ்வொரு அம்சங்களையும் பிரித்து பந்திகளின் மூலம் வெளிப்படுத்தும் போது பந்திகளுக்கு இடையில தொடர்புடைமையை காட்டுறது. சரி, இப்போ ஒவ்வொரு அம்சங்களும் ஒவ்வொரு தனித்தனி பந்திகள்ல வரப்போகுது. ஒரு கட்டுரையில பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பந்தி, அடுத்த பந்தி, சரியா, 3வது பந்தி, இப்படி ஒவ்வொரு பந்திகள் வருது. இப்படி வரையில இந்த முதல் பந்திக்கும் 2வது பந்திக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேணும், 2வதுக்கும் 3வதுக்கும் தொடர்பு இருக்கணும், இப்படி 3வதுக்கும் 4வதுக்கும் தொடர்பு இருக்கணும். ஒவ்வொரு பந்திக்கும் கூட ஒரு லிங்க் இருக்க வேணும். சம்பந்தம் இல்லாமல் முதல் பந்திக்கும் 2வது பந்திக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி கட்டுரை எழுதினா ஒரு முரணான கட்டுரையாக அந்த கட்டுரை முடிவடையும். 5வது பந்தியில போயிருக்க 1வது பந்திக்கும் 5வது பந்திக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடும். ஆகவே ஒவ்வொரு பந்திக்கும் இடையில கட்டுரை என்ன இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு லிங்க் ஒன்று இருக்க வேணும். சரி, அதை ஏற்படுத்தி நீங்க கட்டுரை எழுதி கொண்டு போனீங்கன்னா இலகுவான முறையில் அந்த கட்டுரை எழுதி முடிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த கட்டுரையோட பூரணத்துவமான கட்டுரையாக இருக்கு. சரியா, 2 விஷயம் பார்த்துருக்கிறோம். ஒரு கட்டுரை எழுதக்கு முன்னம் செய்ய வேண்டியது திட்டமிட்டுட்டம், அடுத்தது வடிவமைக்கிறது. அவ்வளவுதான்.
இந்த பொறிமுறையை கையாண்டு நீங்க எழுதுனீங்கன்னா கட்டுரையில சில பேருக்கு வர்ற சவால்கள் எப்படி இருக்குமெண்டா, கட்டுரை எழுதி கடைசி பந்து எழுத சிலவள மேல் பந்தி வெட்ட வேண்டி இருக்கு. அப்பதான் யோசிப்பீங்க, நான் எழுதுனது பிள்ளை, இந்தபடியும் எழுதி இருக்க கூடாது, எழுதிட்டேனே என்று சொல்லி வெட்ட வேண்டி இருக்கும். வெட்டி திருப்பி கட்டுரை எழுத வேண்டியும் வேறு. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் சரியான முறையில பிளான் பண்ணி போட்டு இந்த கட்டுரை எழுதுறது. சரி, சில யோசிப்பீங்க, இதெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி இது எழுதுறதுக்கிடையில விழா நேரம் போயிடும். அதிப்பாக தலைப்பை பார்த்தோன்னே எழுதி விட வேண்டியான், படவரண்டு கிருண்டு எழுத வேண்டி. சரி, அந்த நேரம் போயிருமென்று நினைச்சு கொண்டு எழுதியல சில நேரங்கள்ல அதை வெட்டி திருப்பி எழுத வேணுமெண்டா விழா நேரம் வேஸ்டா. அதான் நாங்கள் ஒரு நாள் யோசிக்கிறது. கட்டுரையை ஃபுல்லாக எழுதி முடிஞ்சா பிறகு வெட்டி திருப்பி அதை எழுத வேணுமெண்டா இவ்வளவு டைம் போகும். சரியா, அதை யோசிக்காம நாங்கள் என்ன செய்கிறது, கட்டுரையை திட்டமிடாம எழுதுறது. திட்டமிடாம எழுதுறதால விடயத்தை நாங்கள் சரியான முறையில பிளான் பண்ணாம செய்யறதால என்ன வகையான பாதிப்புகள் எதிர்நோக்கப்படுமோ அதே விஷயம் கட்டுரையிலும் எதிர்நோக்கப்படலாம். ஆகவே அதற்காக தான் நாங்கள் என்ன செய்ய முதலே இந்த விடயங்களை சரியாக விளங்கி கொண்டு நாங்கள் அந்த விடயத்தை எழுத வழிக்கிட வேணும். சரியா, இவ்வளவு தான் கட்டுரையின் எழுதுற படிமுறை அல்லது பொறிமுறை என்று இதை நாங்கள் சொல்லலாம். அடுத்த முக்கியமான விடயத்தில் நாங்கள் பார்க்க போறது கட்டுரை ஒன்றினுடைய வகை. இதுதானே கட்டுரை ஒன்றினுடைய வகை. வகைகள் பொதுவாக உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களில சரியா எப்படியான தலைப்புகள் வர்றது? சரி, ஒரு 5 தலைப்பு சொல்லுங்க. ஆக குறைந்தது ஒரு 5 தலைப்பு. சரி, ஆளுக்கு ஒரு தலைப்பு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு 5 தலைப்பு சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வியை வடிவா விளங்கிக் கொள்ளணும். நான் கேட்ட கேள்வியை வடிவா விளங்கிக் கொள்ளணும். நான் கட்டுரை வகை கேட்கல. சரிதானே, நான் கட்டுரை வகை கேட்கல. என்ன வகையா என்ன தலைப்புகள் எப்படியான தலைப்புகள் வரும் என்று கேட்டுங்க. ஒரு 5 தலைப்பு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒவ்வொருதரா சொல்லுங்க. நான் விரும்பும் பெரியார் ஒரு தலைப்பா? ஓகே, சூழல் பாதுகாப்பு, விஞ்ஞான வளர்ச்சி, விபத்தில் சிக்கி என்ன விபத்தில் சிக்கி காயமடைந்த ஆறுதல் கூறிய ஒரு கடிதம். உடைந்த குடையின். ஓகே ஓகே. இப்படி பல்வேறு தலைப்புகள் வரலாம். சரிதானே, இப்படி பல்வேறு தலைப்புகள் வரலாம். நான் ஜனாதிபதி ஆனால். ஓகே, நான் ஜனாதிபதி ஆனால். பறவையான. சரி, பறவையான. இப்படி சரி, ஓகே, காணும். இப்படி எல்லாம் தலைப்பு தரப்படுது. அப்ப நீங்க கட்டுரை எழுத வழி கிடைக்கல, யாராவது நான் இந்த தந்த தலைப்பு என்ன வகையான கட்டுரை, இது எப்படி எழுதணும்னு யாராவது யோசிச்சுட்டு எழுதுற நீங்களா, அல்லது என்ன தலைப்புண்டாலும் 5ல் ஒரு தலைப்பு எடுத்து எழுத வேண்டியான எழுதுற நீங்களா? முதல் யோசிக்கிற நீங்களா, இது எந்த வகையான கட்டுரை வகை, இந்த தலைப்பு எந்த வகை கட்டுரை, இது எப்படி எழுத வேணும் என்று யாராவது யோசிச்சுட்டு எழுதுற நீங்களா? சரி, எப்படி எழுதணும்னு யோசிச்சுட்டு எழுதுங்க. முதலாவது உங்களுக்கு கேள்வியில ஒரு 5 தலைப்பு தரப்படுதுன்னா 5 தலைப்பிலையும் 5 வகையான கட்டுரைகள், சில ஒரு வகைக்குள்ளேயே 2 தலைப்பும் பெறலாம், அது வேற விஷயம். எப்படியோ ஒரு 3 4 வகை கட்டுரை சம்பந்தப்பட்ட தலைப்பு தான் உங்களுக்கு அதுல தரப்பட்டிருக்கும். அப்ப நீங்க பார்த்த உடனே விளங்கி கொள்ளணும், இந்த தலைப்பு எந்த வகை கட்டுரை, அடுத்த தலைப்பு எந்த வகை கட்டுரை, சரியா என்றதை நீங்க விளங்கி கொள்ள போகணும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், நீங்க எதை நீங்க சூஸ் பண்ணி எழுத போறீங்களோ அந்த தலைப்பை தெரிவு செய்து நீங்க எழுதுறீங்க. உங்களால தரப்படுகின்ற தலைப்பு எந்த வகை கட்டுரை என்றதை அடையாளம் காண முடியலை என்றா கட்டுரை எழுதுறது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கு. சரிதானே, கட்டுரை எழுதுறது கொஞ்சம் கடினமானதா இருக்கும். முதலாவது தலைப்பை நீங்க என்ன செய்யணும், எந்த வகை கட்டுரை என்றதை இனங்காணக்கூடியதாக இருக்க வேணும். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தலைப்பு தந்திருக்கு. சரி, ஒன்று பாருங்க, நல்ல உணவும் ஆரோக்கியமான வாழ்வு. இப்படி ஒரு தலைப்பு தந்தா எந்த வகை கட்டுரைக்க சொல்லுவீங்க?
விளக்க கட்டுரை ஏன் சரி, இந்த விஷயம் நீங்க விளக்கி எழுத போறீங்க. வாசிப்பினால் ஏற்படும் நன்மைகள், இது இந்த வகை கட்டுரை. இதுவும் ஒரு விளக்க கட்டுரை. நான் விரும்பும் பெரியார் என்று இருக்கு. இது எதுக்க போறீங்க? இதுவும் விளக்க கட்டுரை. சரி, பிள்ளையா சரியான நாங்க அங்கே படிச்ச அப்புறம் பார்ப்போமா. மைண்ட்ல வச்சிருங்க இந்த தலைப்புகளை, அதுக்காக தாங்க டிஸ்பிளே பண்ணா. சரி, அங்கால நாங்க இந்த வகையை படிக்க உங்களுக்கு அப்ப தெரியும் நான் சொன்னது சரியா பிள்ளையாண்ட நீங்களே கெஸ் பண்ணி கொள்ளலாம். சூழலை பாதுகாப்போம் எந்த மாதிரி கட்டுரை வரும்? சிந்தனை கட்டுரையா? இல்ல பாரு. சரி பாப்பாங்க வகை படிக்க உங்களுக்கு ஓட்ட மாதிரி அப்பலாம். கிழிந்த சப்பாத்தில் சுயசரிதை ஆண்டு இருக்கு. கற்பனை கட்டுரை, வர்ணன கட்டுரை. சரி ஓகே, சரி விழாத்தோட விட்டுட்டாங்க. நாங்க வகையை பார்ப்போம். பிரதானமாக உங்களுக்கு ஒரு 5 வகையான கட்டுரைகள்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்விகளாக கேட்கப்படுறது. சரியா, பிரதானமா பாத்தீங்கன்னா ஒரு 5 வகை 5 மாடல் கட்டுரைகள்லாம் உங்களுக்கு அந்த தார தலைப்புல உங்களுக்கு 4 or 5 தலைப்பு தர்றாங்கன்னா அந்த தலைப்புகள்ல நிச்சயம் ஒரு 5 வகைகள்ல உள்ளடங்கக்கூடிய தலைப்புகள்லாம் இருக்கு. அதுல மிக முக்கியமான தலைப்பு விளக்க கட்டுரை. சரியா, பெரும்பாலான பிள்ளைகள் செய்யற விஷயம் என்னன்னா இந்த விளக்க கட்டுரை எடுத்து எழுதுற தன்மை ஒப்பீட்டு ரீதியில குறைவு. சரி, ஏனோ தெரியல, விளக்க கட்டுரையை எடுத்து எழுதுற தன்மை எக்ஸாமில குறைவு. சரியா, விளக்க கட்டுரை என்றது ஒரு கடினமான கட்டுரையாக சில வேளை உங்களோட மைண்ட்ல இருக்கோ தெரியாது. சரியா, ஆனா என்ன விஷயம் வேண்டா, இப்ப கிரேட் 9காரர் நீங்கள் இப்ப சில வேளை கிரேட் 9ல நடந்த எக்ஸாம்ல வர்ணன கட்டுரையோ கற்பனை கட்டுரையோ அல்ல சுயசரிதையோ எடுத்தெல்லாம் எழுதியிருப்பீங்க. ஆனா நீங்க தரம் 10ல என்ன செய்ய போறீங்க, 11ஆம் ஆண்டுல என்ன செய்ய போறீங்க, அங்க உங்களுக்கு இந்த வர்ணன கட்டுரையோ கற்பனை கட்டுரையோ சுயசரிதையோ எதுவும் வரப்போறது இல்லை. சரியா, ஒரே ஒரு கட்டுரை வகை தான் நாங்க உங்களுக்கு பிரதானமா வரப்போகுது, விளக்க கட்டுரை மாத்திரம். இப்ப நீங்க விரும்பியோ விரும்பாமலோ இந்த விளக்க கட்டுரை தான் எழுத வேண்டியதாக இருக்கு. அப்போ 9ஆம் ஆண்டினுடைய இறுதி தவணை மட்டும் நீங்கள் கற்பனை கட்டுரை எழுதின ஒரு பிள்ளை 10ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போய் பக்கண்டு விளக்க கட்டுரை எழுதுனா அந்த பிள்ளை கஷ்டமா இருக்கும். அந்த பிள்ளைக்கு விளக்க கட்டுரை என்றாலே சில என்னன்னு தெரியாது, என்னென்று எழுதுறது என்று யோசிக்கும். ஆகவே அங்கே உங்களுக்கு 250 சொற்கள் 25 புள்ளிகள் 10ஆம் ஆண்டு. இங்கே உங்களுக்கு 15 புள்ளி அல்லது 18 புள்ளி தர போயினம் 150 சொற்கள். இப்ப சடுதியான ஒரு மாற்றம், சொல்லெண்ணிக்கை அதிகரிக்குது, புள்ளிகள் அதிகரிக்குது, கிட்டத்தட்ட 10 புள்ளிகள் அதிகரிக்குது, 25 புள்ளிகளாக மாற்றப்படுது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு. அப்ப அவ்வளவு ஒரு புள்ளியை நீங்க பெற்றுக்கொள்ள வேணும்னா சரியான கஷ்டம், கார்ட் ஒர்க் பண்ண வேணும். சாதாரணமாக ஓ லெவல் கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓ லெவல் எக்ஸாம்ல போடுற புள்ளிகள் 25, கிட்டத்தட்ட ஒரு 15-16 புள்ளி தான் போடுவார்கள் கூட. இனி இல்லையென்ற நல்ல கட்டுரை எழுதின புள்ளிகளுக்கு ஒரு 18-20 புள்ளிகள் கிடைக்கும். சரி, சாதாரணமான கட்டுரைகளுக்கு எல்லாம் 15-16 புள்ளி நோமலா கிடைக்கும். அவ்வளவுக்கு நாங்கள் அந்த கட்டுரைகளை ஆழமாக ஊடுருவி கட்டுரைக்குரிய விடயங்களை தேடி எடுத்து சரியா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருக்கிறது இல்லை, எழுதுறதும் இல்லை. விளக்க கட்டுரை கொடுக்குற முக்கியத்துவம் சரியா நாங்கள் கிட்டத்தட்ட தரம் 8-9லயே உங்களுக்கு வர வேணும். சரியா, இப்ப சில 8ஆம் ஆண்டுக்காக யோசிப்பீங்க, 10ஆம் ஆண்டுக்கு காலம் கிடக்குது தானே, ஏன் அவசரம், அது மட்டும் நான் சுயசரிதை எழுதி கொண்டு போகலாமன்ட்டு. சரியா, காலம் கிடக்குது. ஆனால் இப்பவே நீங்க விளக்க கட்டுரை எழுதி தயாராகினீங்கன்னா தான் சரியா 10ஆம் ஆண்டுல போய்க்க அது உங்களுக்கு ஒரு இலகுவான பகுதியாக இருக்கும். இல்லாட்டி அது ஒரு புது பகுதியாக கஷ்டமான பகுதியாக உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். சரி, 9ஆம் ஆண்டுக்காரரை பொறுத்தளவில் இப்ப உங்களுக்கு ஓகேயா இருக்கும். சரியா, கற்பனை கட்டுரை எழுதிக்க நல்லா இருக்கும், நல்ல மார்க்ஸ்கள் வரும், சுயசரிதை எழுதிக்க நல்ல மார்க்ஸ் வரும். ஆனா 10ஆம் ஆண்டுல பிறகு நீங்க கஷ்டப்படுவீங்க. சரி, ஆகவே விளக்க கட்டுரைக்கு நீ 9ஆம் ஆண்டுக்காரர் இனி ஒன்றும் செய்யலாது. சரியா, 3 மாசம் தான் கிடக்குது. ஆகவே நீங்க விளக்க கட்டுரை இனியாவது ட்ரை பண்ணலாம். 8ஆம் ஆண்டுக்காரர் இப்பவே என்ன செய்யணும், விளக்க கட்டுரைக்குரிய முக்கியத்துவத்தை கூட கொடுங்க. கற்பனை கட்டுரை வர்ணன கட்டுரை எல்லா பிள்ளையும் எழுதிட்டு போகும். நான் படிக்காம போயும் வர்ணன கட்டுரை எழுதுவேன், கற்பனை கட்டுரை எழுதுவேன், இது எல்லாராலையும் முடியும். ஆனா விளக்க கட்டுரைக்கு நான் தயார்படுத்தல் இல்லாமல் போய் ஒரு விளக்க கட்டுரை எழுத முடியாது. நிறைய விடயங்கள் தெரியாமல், நிறைய பாயிண்ட்ஸ்கள் தெரியாமல் நான் ஒரு விளக்க கட்டுரை எழுத இயலாது. சரியா, உண்மையா இல்லையா? இது நீங்க எக்ஸாம் கோலுக்கு போய்க்க படிச்சுட்டு போயா கட்டுரை யாராவது எழுதுற, நீங்க கட்டுரை எழுத வேணுமென்று யாரும் முதல் நாள் படிக்கிறீங்களா? கட்டுரை எழுத வேணும் படிக்கிறீங்க, அப்ப படிக்காம போய் நீங்க எழுதுறீங்கன்னா எந்த வகை கட்டுரையை சூஸ் பண்றீங்க?
கற்பனை கட்டுரையோ வர்ணனை கட்டுரையோ சுயசரிதையோ தான் சுயசரிதையோ தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். படிக்காம போய் எழுதுறவரால அதைத்தான் எழுதியலும். அது ஜென்ரலா இருக்க போது பொதுவாக யாரும் எழுதிட்டு போகலாம். எல்லாருக்கும் ஒரு கொஞ்சமாவது கற்பனை இருக்குந்தானே. நல்ல கற்பனை வளம் உள்ளவன் கூட புள்ளிகளை பெற்றுக்கொள்வான், கொஞ்சம் குறைஞ்ச கற்பனை வளம் உள்ள புள்ள குறைஞ்ச புள்ளியை பெற்றுக்கொள்ளும். அவ்வளவுதான் வேறுபாடு. விளங்குதா? ஆனா விளக்க கட்டுரை எழுத போறாள் என்ன செய்யணும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணின ஆளா இருக்க வேணும். உங்களை நீங்கள் அந்த விடயம் தொடர்பான தயார்படுத்தல் உள்ள ஒரு ஆளாக இருக்க வேணும். இப்ப இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எல்லாம் என்ன செய்வீங்க, எஸ்ஏஎல் பாடம் வாங்கிட்டு போவீங்க. அந்த எஸ்ஏசியோட விடும் சரியா. அதுபோல நாங்கள் தமிழ்ல எல்லாம் விளக்க கட்டுரைகள் பாடமாக்கிட்டு போறதெல்லாம் சாத்தியப்பாடான விடயம் இல்லை. ஒரு நாளும் கட்டுரை பாடமாக்க கூட என்ன பேச்சா பாடமாக்கிட்டு போறது. ஆகவே நிறைய பாயிண்ட்ஸ்கள் நிறைய விடயங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். பத்திரிகைகளா இருந்தாலும் இணையதளங்களா இப்ப சாதாரணமாக ஒன்றுமே தேவையில்லை. இந்த நெட்வழியில இருக்கிற விஷயங்களை நாங்க தொகுத்து வச்சிருந்தா கூட பெருமதியான விடயங்கள் அங்க இருக்கு. தேவையான விடயங்களை நாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க தொகுத்து வச்சிருக்கலாம். அது எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு காலத்துல நீங்க ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு அது உங்களுக்கு துணை புரியும். சரி, நாங்க தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கொள்றோம். சரியா, தேவையான விடயங்களை நாங்க சேகரிக்கிற தவறி விடுறோம். சரி, அப்படி ஒரு சேகரித்து வைக்கிற விஷயம் இப்ப நம்மள எழுத போறோம். இப்ப எனக்கு இந்த விஷயம் நாங்க விடுறதெல்லாம் பிற ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு தேவைப்படும். அதை யோசிக்கிறது இல்லை. சரி, அப்போ ஒரு விடயத்தை விளக்கி எழுதுற கட்டுரை தான் விளக்க கட்டுரை. சரியா, இந்த கட்டுரையை பொறுத்தளவில் எடுத்துக்காட்டுகள் ஆதாரங்கள் சரியா முன்வைத்து எழுத வேண்டும். புள்ளி விவரங்கள் முன்வைத்து எழுத வேண்டும். சாதாரணமாக எழுதிட்டு போயிடலாம். இது சரியா. குறிப்பாக அறிஞர்களுடைய கூற்றுக்கள், மேற்கோள்கள், சான்றுகள், திருக்குறள் அடிகள், பழமொழிகள், அணிகள், உவமை தொடர்கள் சரியா, புள்ளி விவரங்கள், இப்படி பல்வேறு விடயங்களை இங்கே முன்வைத்து எழுத முடியும். அப்படி ஒரு கட்டுரை எழுதியதான் ஏனைய ஒரு பிள்ளையினுடைய எக்ஸாம் பேப்பர்ல எழுதுற கட்டுரையோட ஒப்புடைக்கல உங்களோட கட்டுரை தரமான கட்டுரையாக இருக்கும் ஒப்பீட்டு ரீதியில். சரியா, குழந்தை பிள்ளை எழுதுறது மாதிரி சாதாரணமாக ஒரு கட்டுரை எழுதிட்டு வந்தா இனி வகுப்புகள்ல உங்களுக்கு புள்ளிகள் கிடையாது. மிக குறைந்த புள்ளிகளை, சொற்ப புள்ளிகளை தான் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். சரி, 6ஆம் ஆண்டு பிள்ளை நோமலா எழுதும், அந்த பிள்ளைக்கு புள்ளி போடலாம். 6ஆம் ஆண்டு பிள்ளை எழுதுற மாதிரியான ஒரு கட்டுரை 9ஆம் ஆண்டு பிள்ளை எழுதினா 6ஆம் ஆண்டு பிள்ளைக்கு எழுதின புள்ளிய 6ஆம் ஆண்டு பிள்ளைக்கு கொடுத்த புள்ளிய உங்களுக்கு தெரியலாது. ஏன்னா அந்த பிள்ளையினுடைய வயது அறிவு நிலைகளை அடிப்படையாக கொண்டு அந்த பிள்ளைக்கு அந்த மார்க்ஸை கொடுக்கலாம். அதே தலைப்பை உங்களுக்கு தெரியல, உங்களோட வயது உங்களோட அறிவு நிலையை வச்சுக்கொண்டு உங்களுக்கு அதே பிள்ளைக்கு கொடுத்த 6ஆம் ஆண்டு பிள்ளைக்கு கொடுத்த மார்க்ஸ் உங்களுக்கு தெரியலாது. ஏன் அந்த பிள்ளையை விட உங்களுக்கு அறிவு நிலை வயது எல்லாம் வித்தியாசம். சரி, ஆகவே நீங்க அதுக்கேற்ற மாதிரி விஷயத்தை உள்வாங்கி எழுத வேணும். சரியா, விளக்கி எழுத வேண்டிய கட்டுரைகள் பிள்ளைகள் விளக்க கட்டுரை. பாருங்க, இதுல ஒரு உதாரணம் தந்திருக்கிறேன். தொற்று நோய்களை இல்லாதொழிப்போம் அல்லது தொற்று நோய்களிலிருந்து விடுபடுவோம். சரி, அப்ப முதலாவதுல உதாரணம் இந்த தலைப்பு நீங்க எழுத போறீங்கன்னா தொற்று நோய் என்னன்னு தெரியும். தொற்றுற நோய் தொற்றாத நோய் இருக்கு. என்ன தொற்று நோய்கள் தொற்றாத நோய்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அதுல தொற்று நோய் என்றா என்ன, என்னென்ன தொற்று நோய்கள் இருக்குது, இந்த தொற்று நோய்கள்ல நீங்கள் எந்த தொற்று நோய்களை பற்றி பிரதானமா பேச போறீங்க, கதைக்க போறீங்க, இந்த தொற்று நோய்களை எப்படி இல்லாத ஒழிக்கலாம், இதுக்கு என்ன செய்ய வேணும். சரியா, இப்படி பல்வேறு விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இதற்காக பல்வேறு ஆதாரங்களை நீங்க முன்வைக்க வேணும். உலகில் அதிக அளவில் மக்கள் எந்த தொற்றால பாதிக்கப்படினும், எவ்வளவு பேர் நாளாந்தம் தொற்று நோய்களால் இறக்கிறார்கள். இதுல நான் தனியா கோவிட் தொற்றை பற்றி நான் கதைக்கல, உங்களுக்கு அப்படி கெடிங் தரவும் இல்லை. தொற்று நோய்களை இல்லாதொழிப்போம் பொதுவாக தான் தந்திருக்கு. இதுல தனியா கோவிட்டை பற்றி கதைச்சிட்டு போகலாமோ? இல்லை, உங்களுக்கு கோவிட் என்ற சொல்லு பயன்படுத்த இங்க தரவில்லை, கெடிங்கில தரையில்லை. ஆகவே நீங்க பொதுவாக எந்த தொற்றை பற்றியும் நீங்க சொல்லலாம். தனியா ஒரு தொற்றை மட்டும் எழுதி போட்டு போறது தொற்று நோய்களை இல்லாதொழிப்போம் என்ற கட்டுரை இந்த அர்த்தம் இல்லை. சரியா, பொதுவாக எல்லா தொற்று நோய்களை பற்றி சொல்லணும். எவ்வளவு மக்கள் நாளாந்தம் உலகில் தொற்று நோய்களால் இறக்கிறார்கள், அல்லது உலகளாவிய இதில் எந்த தொற்று பெருந்தொற்றாக இருக்குது, அந்த வகையில தற்காலத்துல கோவிட் தொற்று இருக்குன்னு சொல்லி அப்படி எழுதலாம். ஆனா கோவிட் தொற்றையே மட்டும் எழுதிட்டு போறது இல்லை. அப்ப இங்க நீங்க ஆதாரபூர்வமாக இந்த கட்டுரை எழுத வேணும். விளங்குதா? அடுத்தது பாருங்க, வர்ணன கட்டுரை. இது நீங்க முற்று முழுதா வர்ணிச்சு எழுத போறீங்க. ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு காட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆண்ட தோற்றமாக கூட இருக்கலாம்.
இத சிறப்பிச்சு சுவைபட வர்ணிச்சு எழுதுறது தான் வர்ணனை கட்டுரை. இப்ப நீங்க போறீங்க கண்டி அல்லது நுவரெலியாவுக்கு போறீங்க, சரியா? அப்ப நான் கண்ட மலையகம் என்ற ஒரு கெடிங்கண்டா நீங்க பார்த்த அந்த மலை நாட்டை பற்றி வர்ணிச்சு எழுதுறீங்க, சரியா? நீங்க பார்த்த அந்த மலை நாட்டை பற்றி வர்ணித்து எழுதுறீங்க. காண்போர் வியக்கும் மலையகம் கெடிங்க கொண்டு தந்துருக்கு. மலை நாடு எப்படி எப்படி இருந்துச்சு, என்னென்ன சிறப்பம்சங்கள் அங்க இருந்துச்சு, என்ன விடயங்களை நான் பார்வையிட்டேன், அந்த விடயங்களால் எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அல்லது என்ன படிப்பின கிடைச்சது, இப்படி நீங்க வர்ணிச்சு எழுத போறீங்க. அதுதான் வர்ணனை கட்டுரை. ஒரு விடயத்தை வர்ணித்து எழுதுவீங்க. சிலர் ஆக்களை பார்த்து சில பேர் வர்ணிப்பார்கள். அப்படி இருக்கு, அப்படி கதைக்கிறான், அப்படி உடுப்பு போட்டிருக்கிறான், சரியா? வர்ணி என்று வர்ணிப்பாங்க. சரி, அதுவும் ஒரு வர்ணனை தான் சொல்லப்பட்டது. ஆளின் தோற்றத்தை கூட வர்ணிக்கலாம், ஒரு காட்சியை வர்ணிக்கலாம். அது காலை காட்சியோ மாலை காட்சியோ கடற்கரை காட்சியோ மலை காட்சியோ எப்படியும் இருக்கலாம். ஒரு பொருளை வர்ணிக்கலாம். நீங்க வாங்கின ஒரு பொருள், அந்த பொருள் எப்படி இருந்துச்சு, அது என்ன சிறப்பம்சம், எதுவும் வர்ணிக்கலாம். அப்ப இங்க உங்களோட கற்பனையான ஆற்றல், சரியா, உங்களோட எழுத்து ஆற்றல் இங்கே மேலோங்க வேணும். ஆகவே நிறைய எழுதி பார்க்கவும். சரியா, இறுதியில உங்களுக்கு தரப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கட்டுரைகளினுடைய தலையங்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு இந்த டியூட்ல. சரி, 60 கட்டுரைகளினுடைய தலைப்புகள். சரியா, முயற்சியும் பயிற்சியும் உடையவராக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் சுய முயற்சியால நீங்க அந்த கட்டுரைகளை எழுதி பாருங்க வீட்டுல. சரி, நான் சொன்ன விளங்கினானே? சரி, உங்களுக்கு முயற்சியும் பயிற்சியும் இருக்குமாக இருந்தால் சரி, அந்த தலைப்புகளை நீங்க வீட்டுல தேடி எடுத்து, தலைப்பு தந்திருக்குது அது சார்ந்த விடயங்களை தேடி எடுத்து கட்டுரைகளாக எழுதி வையுங்க. நிச்சயம் நீங்க பரீட்சைக்கு போகின்ற பொழுது நீங்க எழுதின அந்த தலைப்புகள்ல இருந்து ஏதாவது ஒரு தலைப்பு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல இருந்தே ஆகும். சரியா, 100% சொல்லலாம். ஏன் அவ்வளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அங்க எக்ஸாம் பேப்பர்ல பார்த்தோன்னே எல்லாமே தெரிஞ்ச தலைப்பா தான் இருக்க போது. ஏன் எல்லா தலைப்பும் நீங்க எழுதிட்டீங்க. சரி, அப்படியான ஒரு நிலையில எக்ஸாம்களுக்கு போனீங்கன்றதான் அந்த குறித்த நேரத்துக்குள்ள எக்ஸாம்ல அந்த கட்டுரை கேள்வியை செய்து முடிக்கலாம். எக்ஸாம்குள்ள இருந்து யோசிச்சு என்ன எழுத வேணும், எப்படி எழுதணும், இதுக்கு என்ன விடயங்கள் எழுத வேணும் என்றெல்லாம் யோசிச்சு கொண்டிருந்தா பேப்பர் பறிச்சு கொண்டு போயிடுவார்கள். சரியா, அப்ப வர்ணிச்சு எழுதுறது வர்ணனை கட்டுரை. அடுத்த பாருங்க கற்பனை கட்டுரை. ஒரு விடயத்தை கற்பனையில எழுதுறதுதான் கற்பனை கட்டுரை. சரி, அதாவது நீங்க அனுபவிக்காத விடயம், நீங்க நேரில காணாத விடயத்தை சுவைபட சொல்லணும். இன்னொரு ஆள் அப்படி ரசனத்தன்மையோட கேட்கக்கூடிய மாதிரி சொல்றதுதான் கற்பனை கட்டுரை. சொல்லலாம் என்ன, இல்ல வேற தலைப்பு சொன்னீங்க. நான் ஜனாதிபதி ஆனால் எனக்கு 2 சிறகுகள் முளைத்தால். நான் பறவையான். ஓ, நான் பறவையானால். நான் செவ்வாய் கிரகத்துக்கு சென்றால். நான் ஒரு வைத்தியனானால், நான் ஒரு ஆசிரியனானால். இப்ப நாங்கள் அதை அனுபவிக்கல, அந்த விஷயத்த அடைய இல்லை, ஆனா நாங்க கற்பனை இல்லை. சரி, யோசிச்சு பாக்குறோம் எதிர்காலத்துல அப்படி ஒரு நடந்த அல்லது சில சொல்லுவாங்க 2050 இலங்கை. சரி, இப்படியும் யோசிக்கலாம். கோவிட் தொற்றின் பிற்பாடு இலங்கை எல்லாம் இல்லாம போன அப்புறம் இலங்கை எப்படி இருக்கு, அதுவும் கற்பனையில யோசிக்கலாம். சரியா, அதுதான் கற்பனை கட்டு. இதுல ஒண்ணு தந்திருக்கிறேன் பாருங்க. வாடகைக்காரனை செலுத்துற பணியில இயந்திர மனிதர்களை ஈடுபடுத்தினார். கொஞ்சம் வித்தியாசம். சரி, ஒரு டாக்ஸி என்ன ஒரு காரை செலுத்துறது, டிரைவரை யாரை பயன்படுத்துறது, ஒரு ரோபோவை. சரி, இயந்திர மனிதன் ரோபோ தொழில்நுட்பத்துல ஒரு வாகனத்தை செலுத்துகிறது எப்படி இருக்கு. சரி, எதிர்காலத்துல அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா அதை பற்றி கற்பனை எழுதுறது. அப்ப இது நீங்க அனுபவிக்காத கண்டறியாத விடயம் உண்டு. இது எப்படி இருக்கும்ன்றதை நீங்க என்ன செய்ய போறீங்க, ஃபீல் பண்ணி எழுத போறீங்க. அதான் கற்பனையில் எழுத போறீங்க. ரசனையா இது எழுத வேணும், சுவை வட எழுதணும். வாசிக்கிறவர் அப்படியே ரசிச்சு ருசிச்சு அதை படிக்கக்கூடிய தன்மையில எழுத வேணும். அப்படியே அவர் வாசிக்கல அப்படியே அந்த விடயத்துக்கு மூழ்கிற வேணும். என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கானே, இது வாசிக்கக்கூடிய ஒரு ரசனை இல்லாம இருக்கே என்று சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த வர்ணனை கட்டுரை கற்பனை கட்டுரை எல்லாம் மற்றவரை ஈர்க்கக்கூடிய விதத்துல ரசிக்கக்கூடிய விதத்துல ரசனையோடு எழுதுறது முக்கியம். ஆனா விளக்க கட்டுரையில ரசனை என்ற விடயமே வராது. அங்க ரசிக்க ருசிக்க எல்லாம் எழுதிடக்கூடாது. சரிதானே, அதுக்கு ரசிச்சு ருசிச்சு எழுதுறதுக்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்படுது. வர்ணனை கட்டுரை கற்பனை கட்டுரை இங்க நீங்க வடிவா ரசனையா எழுதுங்க. ஆனா விளக்க கட்டுரை எழுதுற ஒரு ஆள் போய் ரசிச்சு ருசிச்சு எழுதிடுறாங்க. தொற்று நோயை பற்றி
நல்ல வடிவான தொற்று நோய், நல்ல வடிவான கோவிட். சரி, அது முள்ளு மாதிரி எல்லாம் அது இருக்குது என்னெல்லாம் எழுதுறதோ என்ன, நல்ல ரம்புட்டாம்பழம் மாதிரி இருக்கு என்ன, ரம்புட்டாம்பழம் மாதிரி தானே கோவிட். ஆ, இப்படி எல்லாம் பிறகு தொற்று நோய்களை இல்லாத ஒழிப்பு என்ற கட்டுரை எழுதிட்டு வரதா இல்ல. சரியா, சிலர் இந்த கடிதம் எழுதியக்குள்ள தொழில்முறை கடிதத்தில் எழுதுறவேன் நான் நலம் உங்கள் நலம் அறியாவல்னு சில அதிபருக்கும் எழுதி விட்டுரு. சரி, அதே மாதிரி தான் செய்யும். வர்ணன கட்டுரை கற்பனை கட்டுரை எழுதினாக்கள் சில பேருக்கு விளக்க கட்டுரை எழுதியக்குள்ள அந்த பழக்க தோஷம் வந்துடும். சரியா, இங்க வர்ணிக்கிறது இல்ல, விளக்க கட்டுரை இல்ல, வர்ணிச்சு எழுதுறது வர்ணன கட்டுரை, கற்பனையில எழுத போறது கற்பனை கட்டுரை. கற்பனையில எழுத போற கற்பனை கட்டுரை எப்பவும் எதிர்காலத்துக்குரியதாக இருக்கும். அப்ப பயனிலேயே நீங்க கவனிக்க வேணும். சரியா, பாருங்க, ஈடுபடுத்தினால் எப்ப எதிர்காலம், நான் ஜனாதிபதி ஆனால் எப்ப எதிர்காலம் 2050 இலங்கை, இப்ப 2021 2050 கேட்டிருக்கு. அப்ப இனித்தான் எதிர்காலம். அப்ப எதிர்காலத்துக்குரிய பயனிலைகள் அங்கே பிரயோகிக்கப்பட வேணும், அதில் கவனிக்கும். சரியா, அப்ப இந்த விடயங்களை அவதானிச்சு இந்த கட்டுரை எழுதுறீங்க. நீங்க பழமையா எழுதுற கட்டுரை இதுகள்லாம், அதனால அதுகளை பற்றி ஒருக்கா திருப்பி சொல்றேன். ஓகே, அடுத்தது முக்கியமான கட்டுரைகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொண்டு போறேன். உங்களுக்கு தேவையானதை இந்த சுயசரிதை இந்த விஷயத்த பாருங்க. இது உங்களுக்கு வார அடுத்த ஒரு பகுதி. ஒரு பொருளை பற்றியோ அல்லது ஒரு உயிரினத்தை பற்றியோ அதனுடைய வரலாற்றை அல்லது வாழ்க்கையை சுவைபட சரி ஆரம்பத்துல இருந்து வர சொல்றதுதான் சுயசரிதை. பொதுவா எல்லாருக்கும் டேஸ்டான ஒரு விஷயம் இந்த சுயசரிதை எழுதுறது. ஈஸியா எழுதலாம் தானே என்று எழுதிட்டு போறது. விளக்க கட்டுரைக்கெல்லாம் தேடி எடுத்து பாயிண்ட்ஸ் எடுத்து நிறைய படிச்சுலாம் வைக்க தேவையில்லை. சுயசரிதை தானே, ஏதாவது ஒரு பொருளை பற்றியோ இல்லாத ஏதாவது ஒரு விடயத்தை பற்றியோ தருவான், எழுதிட்டு வர வேண்டிய சுயசரிதை. கிழிந்த புத்தகம் பேசுது, உடைந்த பேனா பேசுது, உடைந்த கூடா பேசுது, பாலடைந்த வீடு பேசுது, முதிர்ந்த வேப்ப மரம் பேசுது, இப்படி ஏதோ ஒன்றை தர போடுறான். சரியா, எழுதிட்டு வாரு சுயசரிதை. அந்த சுயன்றது அவருடைய அந்த பொருளினுடைய சரிதை. இது எழுதியக்க நீங்க என்னவா மாறணும்டா, உதாரணமாக பாலடைந்த வீடு பேசுகிறது இந்த கெடிங்கில இருக்கண்டா. இப்ப இந்த பாலடைந்த வீடு யார்? நீங்க தான் பாலடைந்த வீடு. அப்படியான ஒரு மைண்ட் செட்ல நீங்க வீடு எழுத வேணும். சரியா, பாலடைந்த வீடு வேறு யாரவோ, கட்டுரை எழுதுற ஆள் நீங்கள் வேறு யாரவோ ஒன்று, ரெண்டு பேருக்கும் இடையில இடைத்தொடர்பு இல்லாம எழுதினா அது கட்டுரையினுடைய அமைப்பையே மாற்றி. இப்ப நீங்க என்னவா மாறணும், வீடா மாறணும். அந்த பாலடைஞ்ச வீடாக நீங்க மாறிக்கொண்டு தன்மையில் எழுத வேண்டும். அப்ப நான் முதல் கற்பனை கட்டுரை கொண்டு சொன்ன நான் பாருங்க, எதிர்கால பயனில கொண்டு எழுத வேணும். இந்த கேள்வியை பொறுத்தளவில் சுயசரிதையை பொறுத்தளவில் தன்மையில் எழுத வேண்டும். தன்மை முன்னில படுறதுன்னு மூவிடம் பாக்குறேன் தானே, இதுல தன்மையில் எழுத வேண்டும். அந்த பொருள் கதைக்குது, தான் கதைக்குது. இப்ப கதைக்கிறது நீங்கள்லாம் அந்த பொருள். சரியா, நான் இன்றைக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்னர் அந்த முதலாளியால கட்டப்பட்டேன் என்றுதான் நீங்க சொல்லணும். நீங்க சொல்லலாம் அந்த வீடு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பேருடைய ஒரு முதலாளியால கட்டப்பட்டது எழுதலுமா? இப்ப நீங்களாரோ அந்த வீடு யாரோவா போயிரும். சரியா, அப்ப வீடு நீங்களா என்று எழுத வேணும். சரியா, அப்ப இதுல பார்த்த இந்த கட்டுரைகள், இதுல இன்னும் ஒரு கட்டுரை, இந்த வரலாற்று கட்டுரை. தேவையில்லை, உங்களுக்கு தேவையான கட்டுரைகளை மட்டும் நான் விளங்கப்படுத்திட்டு போறேன்னா. சுயசரிதை என்றது சரியா, அதான் சொல்றேன், அது ஒரு சுயசரிதை தான். சரியா, தற்சார்பு கட்டுரை அடுத்தது சுயசரிதை. தற்சார்பு கட்டுரைக்கும் சுயசரிதைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. சரியா, அப்ப இது நாங்க சுயசரிதை தான் சொல்லுவோம். இது கட்டுரை வகை என்றது சுயசரிதை தான். சரியே, ஓகே சார். நீங்க வெள்ளன சிந்தனை கட்டுரை அப்படி எல்லாம் சொன்ன மாதிரி இருந்தது, நான் தான் விளங்கப்படுத்திட்டு கிளியர் ஆகும்னு சொன்னேன். வரலாற்று கட்டுரை என்றது ஒரு நடைபெற்ற நிகழ்ச்சியா இருக்கலாம், சம்பவமா இருக்கலாம், பெரியார்களாக இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், அவர்களுடைய தொண்டுகள் வரலாறுகளை பற்றி சொல்றது வரலாற்று கட்டுரை. குறிப்பா சில இடங்கள் உங்களுக்கு கேள்வியில கேட்டிருப்பார்கள்,
நீர் விரும்பும் பெரியார். சார் அப்ப பேராசிரியர் மாமு ஓய்சலம் வரலாற்று கட்டுரையா? பேராசிரியர் மாமு வயசு வந்தேன்னா அது வரலாற்று கட்டுரை. நான் விரும்பும் பெரியார் சுப்பிரமணிய பாரதியார் வந்ததுன்னா அது வரலாற்று கட்டுரை. ஆறுமுக நாவலர் வந்த வரலாற்று கட்டுரை தான். சார் வரலாற்று கட்டுரை 9ஆம் ஆண்டுல வருமா சார்? 9ஆம் ஆண்டுல வரலாற்று கட்டுரை வரும். சரியா? நான் 9ஆம் ஆண்டு எல்லாரையும் பற்றி அறிஞ்சிக்கணுமா சார்? எல்லாரையும் பற்றி அறிஞ்சிருக்க வேணும்னு இல்லை. இப்ப என்னண்டா, இப்ப வரலாற்று கட்டுரையை பொறுத்தளவில் விளக்க கட்டுரையை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டம் சொல்லலாம். ஏனண்டா வரலாற்று கட்டுரை எக்ஸாமு கட்டாயம் வாரண்டு இல்லை, வரலாம் வராவிடும். ஆகவே நாங்க ப்ரிப்பேர் பண்ண இயலாது. யாரை ப்ரிப்பேர் பண்றது? எந்த அறிஞரை ப்ரிப்பேர் பண்றது? ஆகவே அது சாத்தியம் இல்லை. அதனால நீங்க அப்படி ஒரு தலைப்பு வந்தேன்டா வேற ஒரு தலைப்பை தெரிவு செய்து என்ன செய்துட்டு போகலாம், எழுதிட்டு போகலாம். அதைத்தான் செய்யக்கூடிய வழி. சரியா? எக்ஸாமுக்கு யார் யார் வரைவினம், எந்த பெரியார் வரைவினம்னு சொல்லலாது தானே. சரி, அது வரையறுப்பும் இல்லை. சரியா? இப்ப ஏ லெவல்ல இருக்குது, ஏ லெவல்ல வரலாற்று கட்டுரை ஒன்று கட்டாயம் வரும். அதுல வரையறுப்பு இருக்குது. யாராவது ஒரு அறிஞர் கட்டாயம் வருவார். சரி, அதை கெஸ் பண்ணி கொள்ளுவார்கள். யார் வரைவினம் இந்த முறை எக்ஸாமுக்கு யாரை பற்றி வரலாம்னு கெஸ் பண்ணிக்கொள்ள ஒரு 2-3 கட்டுரை பாடம் வாங்கினா அதுல ஏதாவது வரும். ஆனா நாங்க கீழ் வகுப்புல அப்படி நாங்க கெஸ் பண்ண முடியாது. சரியா? வரலாற்று கட்டுரை வராமலும் விடும். சரியா? வரணும் மட்டும் இல்லை. ஆனா விளக்க கட்டுரை, கற்பனை கட்டுரை, சுயசரிதம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல பெரும்பாலும் இருக்கும். சரியா? ஆகவே எந்த கட்டுரை வகை இல்லாட்டியும் விளக்க கட்டுரை இல்லாமல் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல இருக்காது. பாத்தீங்கன்னா தெரியும். விளக்க கட்டுரை முக்கியமான ஒரு வகை. சரிதானே? அப்ப பிரதானமா உங்களுக்கு எக்ஸாம்கள்ல கேட்கப்படக்கூடிய கட்டுரை தலைப்புகளை சார்ந்த கட்டுரை வகைகள் பற்றி தான் இப்ப நான் இதுவரை சொன்ன விஷயம். சரி, இது சம்பந்தமா இருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கட்டுரை வகைகள் தொடர்பாக ஏதாவது கட்டுரை எழுதுறப்ப எப்படி எந்த முறையில் எழுதணும் சார்? எந்த முறையண்டா என்ன கேக்குறீங்க ரச்சினிகன்? சார் என்ன கேக்குறீங்க நீங்க? எந்த முறையில் எழுதணும்னா என்ன கேக்குறீங்க? என்னத்த கேக்குறீங்க? எப்படி எழுதணும்டா? சரி, அதான் இதுல பார்க்க போறோம். சரியா? கட்டுரை ஒன்று எழுதுகைக்குள்ள என்ன விடயங்களை நீங்க கவனிக்க வேணும் பாருங்க. முதலாவது என்ன செய்யணும்? கட்டுரைக்கான தகவல்களை பல்வேறு நூல்களை படிப்பதன் மூலமும் கல்வி அறிவாளர்களிடம் கேட்பதன் மூலமும் திரட்டி கொள்ள வேணும். ஒரு கட்டுரை எழுதக்கு முன்னம் செய்ய வேண்டிய முதலாவது வேலை இதுதான். அதுக்காண்டி இப்போ எக்ஸாம் கோலில் உங்களுக்கு ஒரு கட்டுரை தலைப்பு தந்தோடனே விட்டுட்டு வீட்டை வார இல்லை, தகவலை திரட்டுறதுக்குண்டு. அப்ப அதுதான் நான் முதலே சொன்னான், நீங்க வீட்டிலேயே இருக்கையிலேயே என்ன இருக்கணும், முக்கியமான கட்டுரை தலைப்புகளை தெரிவு செய்து தரவுகளை திரட்டி இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு மைண்ட்ல இப்ப தலைப்பை பார்த்தோன்னே நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதைத்தான் செய்யலாம். அப்புறம் எக்ஸாம்பிள் இருந்து வீட்டை வரையில நான் புத்தகத்தை பார்த்துட்டு வந்து கட்டுரை எழுதி தாருனேன், அல்லது கல்வி அறிவு நிறைந்தவர்களிடம் கேட்டுட்டு வந்து எழுதி தாருனேன். என்ன? அப்ப முதலே நாங்க அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். கட்டுரைக்கான தகவல்களை பல்வேறு நூல்களை படிப்பதன் மூலமும் கல்வி அறிவாளர்களிடம் கேட்பதன் மூலமும் திரட்டி கொள்ள வேணும். போதுமான தகவல்களை இப்ப நீங்க திரட்டிட்டீங்க. திரட்டினா அப்புறம் என்ன செய்யணும்டா, கட்டுரைக்கு தேவையான தகவல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்வோம். இப்ப நிறைய விஷயம் திரட்டி இருப்பீங்க, எல்லாத்தையும் எழுதினா அது கட்டுரையில பெரிய பாரதமா போயிடும். சரி, அவ்வளவு பெரிய கட்டுரை எழுதிடாது, அது பெரிய ஆய்வு கட்டுரையா போயிடும். ஆய்வு கட்டுரை தான் பெரிய புத்தகமா எழுதுவார்கள் ஒரு கட்டுரை. சரி, அப்படி எழுத போறது இல்லை. நாங்க இப்ப எங்களுக்கு ஒரு 150-200 சொல்ல எழுத போறோம்டா, நாங்க என்ன செய்யணும், தேவையான விடயங்கள், முக்கியமான விடயங்கள், தேவையான விடயம் வந்து தேவையில்லாத நீக்கி போட்டு தேவையானதை மட்டும் எடுக்கிறது, முக்கியமான விடயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேணும். அடுத்த பாருங்க, முன்னுரையை நன்றாக அமைத்து கொண்டு பொருளுரையில் கூறப்பட போகும் விடயங்களை நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தி கொள்ள வேணும். முன்னுரை என்ன தெரியும், அதான் அறிமுகம். அறிமுகத்தை கிளியரா எழுதி போட்டு அதுக்கு அங்கால பொருளுரை, பொருளுரை என்றதான் உள்ளடக்கம். உள்ளடக்கத்தில் எழுத போற விடயங்களை ஓடரா நீங்க எழுதி கொள்ள வேணும். பொருளுரையில் கூறப்பட போகும் விடயங்களை பந்தி அமைப்பில் தனித்தனி பந்திகளாக அமைத்து எழுத வேண்டும். உள்ளடக்கத்துல நீங்க எழுத போற விஷயங்களோ ஒன்றை நம்ம என்ன சொன்னார், உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களா, முகவுரையில 1 பாயிண்ட்ஸ், முடிவுரையில 1 பாயிண்ட்ஸ், நடுவுக்கு 3 பாயிண்ட்ஸ், என்ன உள்ளடக்கத்துக்கு 3 பாயிண்ட்ஸ் என்ன பார்த்துட்டாங்க உதாரணமா. அந்த 3 பாயிண்ட்ஸையும் 3 பந்தியில சொல்ல வேணும் பிள்ளையா.
3 பாயிண்ட்ஸையும் சேர்த்து ஒரு பந்தியில சொல்லக்கூடாது. கனவேர் சரியா? இப்ப நான் சில விஷயங்கள் சொல்லிக்கல, நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க, நீங்க என்னென்ன பிள்ளைகள் விடுற நீங்க ரெண்டு. சரியா? நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க என்னென்ன பிள்ளைகள் விடுற நீங்க அந்த பிள்ளைகளை இனி வரும் காலங்கள்ல சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. சில பேர் பந்தியே பிரிக்காம எழுதியிருப்பீங்க கட்டுரை. இது வேற கட்டுரைண்டா பந்தி பிரிக்கணுமான்னு கூட சில பேர் கேட்பீங்க. சரியா? பந்தி பிரிக்காமலே கட்டுரை எழுதி முடிச்சிருப்பீங்க. ஒரே பந்தியிலேயே கட்டுரை முடிஞ்சிருக்கும். சரியா? 150 எழுத சொல்லி கேட்டு 50 சொல்ல கன பேர் எழுதியிருப்பீங்க. சரியா? இதுகள் எல்லாத்தையும் இனி தவிருங்க. சார் சரியா? இப்படி எல்லாம் செய்யறதன் மூலமாக நீங்க புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியாம போகும். சொல்லுங்க நிஸ்மா. இதுல வந்து சார் இப்ப தொற்று நோய்களை ஒழிப்போம் அப்படின்ட்டு வந்துச்சு இந்த ஒரு ஹெடிங். இப்ப ஒவ்வொரு பந்திலையும் ஒவ்வொரு நோயை பத்தி விளக்கினோம்னா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் இல்ல அப்படி எழுதல. பந்திக்கும் ரெண்டாவது பந்திக்கும் எப்படி சார் இதுன்ற அப்படி எழுதல. ஒவ்வொரு பந்தில தொடர்பு ஒவ்வொரு தொற்று நோயை படுத்தணும். பற்றி எழுதினா 3 பந்தில 3 தொற்றை பற்றி எழுதிருவீங்க. என்ன? அப்ப அங்க தேவையான விடயம் வராது. அப்ப தொற்று நோய்கள்ல இருந்து விடுபடுவோம்னா என்ன செய்யணும்? தொற்று நோய்கள் எப்படி ஏற்படுதுன்றதை சொல்லணும். அது ஒரு பாயிண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. தொற்று நோய்கள் எப்படி தொற்றிக் கொள்கின்றன, என்னென்ன அடிப்படையில் என்னென்ன தொற்றுக்கள் தொற்றிக் கொள்ளுது, இந்த தொற்று நோய்கள் தொற்றுக்கள்ல இருந்து நாங்க எப்படி பாதுகாப்பு பெறலாம், இதன் மூலமா எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, இப்படித்தான் பாயிண்ட்ஸ் அமைச்சு கொள்ளலாமா? இல்ல சார் இப்ப 3 விஷயங்களை பத்தி இப்ப விளக்கணும்டா மூணையும் ஓ அந்த வெவ்வேறு இதுல தானே எழுதணும். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பந்திக்கும் ரெண்டாவது பந்திக்கும் எப்படி சார் நாங்க தொடர்பு ஏற்படுத்துறது? இந்த தொற்று நோய் என்ற வச்சு சொல்றேன். இப்ப நான் முதலாவது பந்தி 5 பந்தி எல்லாம் 1 2 3 4 5. இப்ப முதலும் கடைசியும் விடுவோம். சரியா? முதலாவது பந்தியில நான் சொல்றேன் தொற்று நோய் என்றா என்ன, உலகளாவிய ரீதியில இந்த வகையான தொற்று நோய்கள் இருக்குது. சரி, இதனால மனிதனுக்கும் உயிரினங்களுக்கும் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது. ஆகவே நாங்கள் இந்த தொற்றுக்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அமைப்பதன் மூலமாக நீண்ட ஆயுளோட வாழ முடியும் என்று சொல்லி முடிச்சிட்டேன். இதங்க அறிமுகத்துக்கு சொன்னேன். சரியா? அறிமுகத்துக்கு சொன்னேன். இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு என்ன பாயிண்ட்ஸ்? உள்ளடக்க பாயிண்ட்ஸ். இந்த உள்ளடக்கத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்டா, முதலாவது பாயிண்ட்ஸ் உள்ளடக்கத்துக்கு வார முதலாவது பாயிண்ட்ஸ், அதாவது 2வது பாயிண்ட்ஸ் உள்ளடக்கத்தின் முதலாவது பாயிண்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுண்டா, இந்த தொற்று நோய்கள் எவ்வாறு பரம்பிக் கொள்கின்றன என்று போடுறேன். தொற்று நோய்களின் பரவல் என்று சொல்லி போடுறேன் ஒரு பாயிண்ட்ஸை. அப்ப நான் அதுக்கு போடுறேன் தொற்று நோய்கள் என்னென்ன பிரதானமா இருக்குது, அந்த தொற்றுக்கள் எப்படி பரவுது, ஒவ்வொரு தொற்றுக்களும் பரவுற முறைகள் வேற இருக்குதானே. சரி, அப்ப அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் முதலே. சும்மா எழுதிடாதானே எப்படி பரவுதுண்டு ஒரு தொற்றின் பேரை சும்மா போட்டு. அப்ப தொற்று நோய்கள் எப்படி பரவுதுன்றதை சொல்றேன். அப்ப அடுத்த 2வது, அதாவது 3வது பாயிண்ட்ஸ் நான் உள்ளடக்கத்தின் 2வது பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுறேன்டா, இந்த தொற்று நோய்களினுடைய பரவலை எப்படி கட்டுப்படுத்தலாம். அப்ப நீங்கள் இங்க மேல சொல்ல இந்த தொற்று நோய்கள் என்ற பரவலை, சரி, அது பரவுற விதத்தை எப்படி கட்டுப்படுத்த போறோம்னு சொல்றீங்க அடுத்த பாயிண்ட்ஸ்ல. அடுத்த பந்தியில 3வது சொல்றீங்க இப்படி பரவலை கட்டுப்படுத்துறதால என்ன நன்மை கிடைக்குது. சரியா? இப்படித்தான் உள்ளடக்க பாயிண்ட்ஸை போடுறது. சரியா நிஸ்மா? அதுக்காக நாங்க முதலாவது பாயிண்ட்ஸ்ல ஒரு தொற்று நோய், 2வதுல இன்னொரு தொற்று நோய், 3வதுல இன்னொரு தொற்று நோய் அப்படி விளக்குறது இல்லையா? சரியா? நீங்க ஃபர்ஸ்ட்ல அறிமுகத்தை செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த தொற்று நோயை பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்கறதுனே, ஓகே. அதுக்கும் இப்ப 2வது பந்திக்கும் எப்படி சார் நாங்க தொடர்பு ஏற்படுத்துறது? இப்ப 2வது நாங்க செல்ல போறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி சொல்றது இல்ல. சரியா? அது தொடர்புன்றது அப்படி அடுத்ததா என்ன சொல்ல போறோம்னு சொல்றத தொடர்புன்னு கருதுறது இல்ல. இப்ப பாருங்க, இவ்வளவு தான் உள்ளடக்கம். சரி, அப்ப அறிமுகத்துல நீங்க இதை பற்றி சொல்லிட்டீங்க. என்னண்டு தொற்று நோய்ண்டா என்ன, சரி, என்ன தொற்றுகள் உலகளாவியதுல இருக்கு, இந்த தொற்று நோய்கள் தொற்று நோய்கள் பரவுறதால உயிரினங்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும், இந்த பாதிப்புகளை நாங்க கட்டுப்படுத்துறதால நீண்ட ஆயுளோட வாழலாம், இப்படித்தானே சொன்ன நான். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இந்த 3 பாயிண்ட்ஸுக்கே இருக்கோ இல்லையோ? நான் அறிமுகத்துல சொன்ன விடயங்கள் இந்த 3 பாயிண்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். புழுவால போட்ட விடயத்துக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதான் தொடர்பு. அதுக்கான அறிமுகத்துல சொல்றேன் நான் இந்த விடயங்களை பற்றி கீழே எழுத போகிறேன், அப்படி எழுதுறது இல்லையா? ஓகே சார். சரி, ஓகே. அடுத்த பாருங்க, பந்திகளை பிரிக்கல பந்திகளுக்கு இடையில இடைவெளி விடுறதை தவிர்க்க வேணும். நாங்கள் பின்னுக்கு ஒரு இசை ஒன்று காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்.
ஒவ்வொரு பந்தியின் தொடக்கத்திலேயும் சிறிது இடைவெளி விட்டு தொடங்க வேணும். அத்தகைய இடைவெளி அனைத்து பந்திகளிலேயும் சமமானதாக இருக்க வேணும். சரியா? மிக முக்கியமான விடயம் இது. சார் வாரம் விளங்கப்படுத்துறேன். அங்கால ஒரு பந்தி Sir, ஒன்று ஒரு காட்டி doubt, விளங்கப்படுத்து. என்னண்டு டவுட் சார். டவுட்? ஓகே சொல்றேன் பாரு. விளங்கப்படுத்தி முடிய கேக்குறேன்னா ஓகே சார். சரியா? அடுத்தது பாருங்க, வரியின் தொடக்கத்துல மெய் எழுத்துக்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அல்லது தனி எழுத்து. தனி எழுத்துன்னா அந்த ஒரு எழுத்துக்கள் 2 எழுத்துக்களை தான் சொல்லப்படுது தனி எழுத்து. அடுத்தது கையெழுத்து தெளிவாக இருக்க வேணும், இலகுவாக வாசிக்க கூடியதாக இருக்க வேணும். கட்டுரையின் பொருளுக்கு ஏற்ப பழமொழிகள், மேற்கோள்கள், உவமை தொடர்கள், சான்றோற்ற பொன்மொழிகள், உவமை தொடர்கள், இப்படியான விடயங்கள் அல்ல உவமை அணிகள் கையாண்டு எழுத வேணும். சொற்களை தேவைக்கு அதிகமாக பெருக்கியோ கூட்டியோ அல்லது தேவையற்ற விடயங்கள்ல உட்புகுத்தியோ தேவையில்லா விஷயத்தை சொல்லியோ எழுதக்கூடாது. கட்டுரைக்கும் கட்டுரையினுடைய தலைப்புக்கும் இடையில தொடர்பு பேணக்கூடிய வகையில இருக்க வேணும். எழுத்துப்பிழை, இலக்கணப்பிழை, சந்திப்பிழைகளை தவிர்க்க வேணும். குறிப்பா இதுல சந்திப்பிழை என்று சொல்றது சில பேர் ஒரு சொல்ல 2ஆ பிரிப்பீங்க. இப்ப இருக்கிறேன் என்ற ஒரு சொல்லண்டா கண்டுட்டு கிரேன் என்று வரும். சரி, இருக்கண்டு போட்டுட்டு கிரேன் என்று பேர். ஏன் அங்க 2ஆ பிரிச்சிருக்கிறீங்க. சரி, அது சந்திப்புல. சரியா? அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு பந்தியையும் எழுதிய பின்னர் அதனை வாசித்து சீராக்கிய பின்னரே அடுத்த பந்தி எழுத வேணும். சரியா? ஒவ்வொரு பந்தியும் வாசிச்சா அப்புறம் என்ன செய்யணும், அதை ஒவ்வொரு பந்தியும் எழுதினா அப்புறம் அதை வாசிச்சு சீராக்குவோம். சில பேர் செய்யறது 5 பந்தியும் வாசிச்சா எழுதினா அப்புறம் தான் வாசிக்கிறது இருக்கா. அப்ப ஏதாவது பிள்ளை வந்தா என்ன திருத்துவீங்க? வெட்டித்தான் எழுத வேண்டி வரும். அப்போ ஒவ்வொரு பந்தியும் வாசிச்சா அப்புறம் அதனை சீராக்கக்கூடியதாக இருக்க வேணும். அதுக்கு பிறகு அடுத்த பந்தி எழுதணும். ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் இடையில இடைவெளி விட வேணும். ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லிக்கும் இடையில கேட்கப்பட்ட சொல்லளவில் எழுத வேணும். கட்டுரை எழுதி முடித்த பிறகு முழுமையாக ஒரு தடவை திருப்பி வாசிக்க வேணும். சரியா? ஓகே, இதுல சொல்லப்பட்ட விடயங்கள் ஒரு கட்டுரையை வச்சு கொண்டு விளங்கப்படுத்துறேன், இலகுவாக விளங்கும் பாருங்க. ஓகே, உதாரணமாக இதில் ஒரு தலைப்பு நீர்வள பாதுகாப்பு. இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு கெடிங். இதுக்குரிய சட்ட குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க எப்படி வருதுன்னு. முதலாவது முகவுரை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நீர்வளம்ண்டா என்ன அதை பற்றி எல்லாம் சொல்ல போறீங்க. நீர்வள பாதுகாப்புன்ற தலைப்பு. 2வது பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், நீரின் முக்கியத்துவம். ஏன் நீர் முக்கியத்துவப்படுது. அடுத்த சொல்றேன், நீர் மாசடைகிற வழிகளை பற்றி சொல்றேன், அல்லது நீர் தட்டுப்பாட்டுக்கான காரணத்தை பற்றி சொல்றேன். அடுத்த விஷயம் சொல்றேன் பாருங்க, நீர்வள பாதுகாப்பு தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. நீர்வளத்தை எப்படி பாதுகாக்க வேணும், அதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம், இறுதியில முடிவுரை சொல்றேன். இதுதான் சட்டகம். சரியா? தரப்பட்ட இந்த தலைப்புக்கான ஒரு சட்டகம். இனி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு பந்திகள்ல கீழே எழுதி கொண்டு போறேன். சரியா? அதுல சொல்லப்பட்டது முதலே பாருங்க, எழுதியக்குள்ள நீங்க ஆதாரங்களை கொடுக்கலாம், புள்ளி விவரங்களை கொடுத்து எழுதலாம், உதாரணங்களை கொடுக்கலாம், மேற்கோள்களை கொடுக்கலாம். பாருங்க, ஒரு கட்டுரையை வாசிக்கைகள்ல பக்கண்டு பார்க்கைகள் இந்த ஆதாரங்கள் புள்ளி விவரங்கள் முக்கியமா முதன்மையா தெரிய வேணும். அப்பதான் வாசிக்கிறவருக்கும் ஒரு இந்த கட்டுரை தொடர்பான ஒரு மனப்பாங்கு ஏற்படும், நல்ல ஒரு மனநிலை ஏற்படும். பாருங்க, ஒரு விஷயம் கொடுத்திருக்கு, நீரின்றி அமையாது உலக என்று உரைத்தார் திருவள்ளுவர். உலகின் மொத்த பரிமாணத்தில் நீரின் சதவீதம் சொல்லப்பட்டிருக்கு. மழை நீரிலிருந்தே உணவு கிடைக்கின்றது என்று பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் உரைச்சிருக்கிறாராம். உலகில முதலாக நீர்ப்பரப்பில தான் உயிரினங்கள் தோற்றம் பெற்றது என்று சொல்லி தேளிஸ் என்ற அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறாராம். சரி, அதை விட உலகளாவிய ரீதியில் இந்த நாகரிகங்கள் எல்லாம் நீர்நிலைகளை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றிருக்கு என்று சொல்றோம். திண்மம், திரவம், வாயு என்ற 3 நிலைகள்ல நீர் இருக்கு என்று சொல்றோம். நீர் எங்கெங்க பரம்பி இருக்கு என்று சொல்றோம். தரைமேல், தரைக்கீழ் என்ற 2 நிலைகள்ல பரம்பி இருக்குது. என்னென்ன செயற்பாடுகளுக்காக நீர் பயன்படுத்தப்படுது. சரியா? பராக்கிரம கூட சொல்லி இருக்கிறார், என்ன ஒரு துளி நீரேனும் சரியா வீணாக கடலுக்கு செல்ல என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். அப்ப இந்த விடயங்கள்லாம் இதுக்கு பிறகு சமயத்துல வர்றது தமிழுக்கு வரக்கூடாது, வரலாற்றில வர்றது தமிழுக்கு வரக்கூடாதுன்றெல்லாம் கழிக்கிறது இல்லை. எந்த பாடத்துல வந்தாலும் கட்டுரைக்கு தேவையான ஆதாரங்கள் நீங்க எடுக்கலாம்.
சரி பாருங்க, சமயமும் இதுக்கு வந்திருக்கு, வரலாறும் வந்திருக்குது, புவியியலும் வந்திருக்கு, தமிழுக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. சரி, இது எதுவும் விதிவிலக்கு இல்லை. அப்போ எனக்கு எல்லாம் இது சம்பந்தமான நிறைய அறிவு இருந்தா, நிறைய நாலேஜ் இருந்தா, நான் இதை என்ன செய்யறேன், தேடி எடுத்து எழுதுறேன். அப்ப இதே இல்லாமல் ஒரு பிள்ளை சாதாரணமாக நீரண்டா இப்படி அங்க இங்க இருக்குது, இந்த நீர் இப்படி மாசடையுது, நாங்க மாசடையாம இப்படி தடுக்கணும் சும்மா சாதாரணமா எழுதிட்டு போனா, அந்த பிள்ளைக்கும் இப்படி ஒரு கட்டுரையை நீட்டா ஆதாரங்களோட எழுதுற பிள்ளைக்கு கொடுக்குற மார்க்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரி, ஏன் அந்த பிள்ளைன்ற கட்டுரையில அவ்வளவு தரமான விடயங்கள் பொதிஞ்சிருக்கு, எவ்வளவு ஆதாரம் பாருங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. சரி, அவ்வளவுமே ஆதாரங்கள், உதாரணங்கள், விளக்கங்கள், மேற்கோள்கள், சான்றுகள், புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி உங்களோட கட்டுரை இருக்கவன் ஒரு விளக்க கட்டுரைண்டா, சரியா பார்த்தோன்னே அந்த விளக்க கட்டுரையில முக்கியமான புள்ளி விவரங்கள், ஆதாரங்களை கொடுத்து நீங்க எழுதி இருக்கிற தன்மை இருக்க வேணும். சரி, சாதாரணமா சின்ன பிள்ளை எழுதுற மாதிரி சும்மா எழுதிட்டு போனா அதுக்கு மார்க்ஸை கொடுக்க முடியாமல் இருக்கும். விளங்குதா? ஓகே, இதுல சொல்லப்பட்ட ஒரு விடயம் முதல் நான் விளங்கப்படுத்திக்க அந்த என்ன விடயத்தை அனுசரிக்கணும்ன்றதுல பாருங்க. இப்போ உங்களுக்கு பேப்பர்ல நீங்க எழுத போய் உங்களுக்கு ஒரு மார்ஜின் ஒன்று தரப்படுது என்ன, அதுல கிஞ்சால தான் நீங்க எழுத போறீங்க. எழுதியக்குள்ள பாருங்க, முதலாவது வரி, முதற் பந்தியினுடைய முதலாவது வரி எழுதியக்குள்ள சற்று தள்ளி ஆரம்பிக்க வேண்டும். சரியா? பாருங்க, விளங்கப்படுத்தி முடிய கேளுங்க. பாரு, சிலவள உங்களோட டவுட் நான் விளங்கப்படுத்திக்க சொல்லிடுவேன். சரியா? தள்ளி ஆரம்பிக்க வேணும். முதலாவது பந்தியினுடைய முதலாவது வரி தள்ளி ஆரம்பிக்க வேணும். இந்த உங்களுக்கு ஒரு ரெட் லைனோ அல்லது ஒரு ப்ளூ லைன் இருக்குன்னு அந்த லைனுக்கு இஞ்சால இந்த தள்ளி ஆரம்பிக்கணும். அப்புறம் நடுவு கொண்டெல்லாம் சில பேர் எழுதுவாங்க. இப்படி ஒரு 2 சென்டிமீட்டர் போதுமானது. இந்த ரெட் லைன்ல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி உள்நோக்கி நீங்க ஆரம்பிச்சா போதும், அல்லது ஒரு இன்ச் காணும். சரிதானே? அடுத்த வரிகள் பிறகு நோமலா இங்க வந்துடும் கரைக்கு. பாருங்க இப்படி பந்தி பிரிக்கப்பட்டிருக்க. இதுல வர்ற முதலாவது எழுத்துக்கள்லாம் இந்த மெய் எழுத்துக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. இதுல பாருங்க, ஈனா தான் இருக்கு, பூனா இருக்கு, பானா இருக்கு. எங்கேயாவது குற்ற எழுத்துக்கள் இருக்கா? குற்று போட்ட எழுத்துக்கள் இல்லை. இப்படி வரலாம். சரியா? ஈனா, பானா, பூனா, ஆனா. சரியா? இதுக்கு பிரச்சனை இல்லை. குற்று போட்ட எழுத்துக்கள் முன்னுக்கு வரக்கூடாது, மெய் எழுத்து. அடுத்தது, ஒரு பந்திக்கும் 2வது பந்திக்கும் இடையில இடைவெளி வரக்கூடாது. சரியா? சில பேரை பார்த்தீங்கன்னா இந்த ரூல் விடுறது. சரி, எப்படி இடைவெளி விடுறது? சரியா? பாருங்க, இடைவெளி விட்டு இருக்கனா இல்ல. ஒரு பந்திக்கு பிறகு அடுத்த பந்திக்கும் இடையில ஒரு வரி விடக்கூடாது. பொதுவாக இது கடிதத்துக்கும் பொருந்தும், கட்டுரைக்கும் பொருந்தும். ஒரு வரி விடுவீங்கண்டா 1 மார்க்ஸ் மைனஸ் பண்ணுவார்கள். 2 பந்திக்கு இடையில ஒரு இடைவெளி விட்டீங்கன்னா 1 மார்க்ஸ் மைனஸ் பண்ணுவார்கள் பொதுவா எக்ஸாம்ல. இடைவெளி விடக்கூடாது. அப்ப எப்படி பந்தி பிரிச்சதை கண்டுபிடிக்கிறதுண்டா, அதுக்கு தான் இந்த முன்னுக்கு கொஞ்சம் தள்ளி தொடங்குறீங்களே, இந்த லைனை பாருங்க. நான் பிரிச்ச ஒவ்வொரு பந்திலையும் முதலாவது லைனை பாருங்க, என்ன செய்திருக்கிறேன், தள்ளி தொடங்கி இருக்கிறேன். இப்ப பந்தி பிரிச்சு எனக்கு தெரியுதா இல்லையா? பாருங்க, இதுக்குள்ள ஒரு கேப் தெரியுது, இதுக்கு ஒரு கேப் தெரியுது. அப்ப நான் பந்தி பிரிச்சிருக்கிறேன்றதை காட்டுறதுதான் இந்த முதல் வரிகள் தள்ளி தொடங்குறது. சில பேர் இந்த கடைசியா எங்க முடியுதோ முதலாவது பந்தி, இந்த கடைசி வசனம் அதுல இருந்து தொடங்குறது. உதாரணம் இதுல பாருங்க, இதுல முடியுது. சில பேர் என்ன செய்யறா விளங்காமல் அடுத்த பந்தி, இந்த உலக வாழ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பந்திய என்ன செய்வினம், இந்த இடத்துல இருந்து மார்க் தொடங்குது. அதை மார்க் பண்ற இடத்த பாருங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது. இது பிள்ளை. ஒரு பந்தி எங்க முடியுதோ மேல் பந்தி, அதுக்கு கீழே வந்து தொடங்க கூடாது. ஒவ்வொரு பந்திகளும் முதலாவது பந்தி எங்க தொடங்கிச்சோ அதுக்கு நேர தொடங்க வேணும், மிக முக்கியம். இதுல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கோ? சார், அப்ப அந்த பந்தி முடியிற இடம் முதலாவது அது எழுதுற பக்கத்துல வந்துச்சுன்னா அப்படி சார் எழுதுறேன். பந்தி முடியிற இடம் முதலாவது பக்கத்துல எவ்வளத்தை கேக்குறீங்க? பந்தி முடிய தூண்டு நீங்க மார்க் பண்ணி காட்டிருக்கீங்களா சார்? ஓ, இது அது வந்து உலக வாழ் எழுதுறது சார். பந்தி எழுதுறேன் இப்படி வந்துட்டேன்னு சொல்றீங்களா? இப்படியா? இல்ல சார், அந்த தூ வந்து இந்த ஊக்கு மேல வந்துச்சேன்டா அப்படி சார் எழுதுறேன்.
இந்த தூ வந்து இந்த 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 இடத்துல வரணும்னு சொல்றீங்களா? இடத்துல முடியுதா? சார் அவடத்துல வந்துச்சுன்னா நாம எப்படி சார் தொடங்குறேன்? நீங்க இடத்துல முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க முதலாவது வரி எங்க தொடங்கிச்சோ அதுக்கு நேரம் தொடங்கினா சரி. ஓகே சார். சரியா? நீங்க சில வேளை இந்த ஏனாண்ட இடத்துல இவ்விடத்துல முடிஞ்சாலும் பரவாயில்ல. எங்க முடிஞ்சாலும் முதலாவது வரி முதலாவது பந்தி எங்க தொடங்கிச்சோ அதுக்கு நேரம் தொடங்கும். சார் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு தலைப்பு தாங்க சார், நாங்க எழுதி காட்டுறோம். ஓ, எழுதி காட்டும் எழுதி காட்டும். முதல் படிச்சு முடிப்போம், விடாங்க படிச்சு முடியாட்டும். ஆர்வமா தான் இருக்கிறீங்க. ஓகே, சரியா? அடுத்த விஷயம் நாங்க இதுல பார்க்க போறது, ஒரு கட்டுரை எழுதியதுல என்ன விடயத்தை தவிர்க்க வேணும். கட்டுரை ஒன்றில் சேர்க்க வேண்டிய விடயங்களையும் சேர்த்து தவிர்க்க வேண்டிய விடயங்களையும் தவிர்த்தீங்கன்னா நீட்டான ஒரு கட்டுரை வரும். சரியா? பொருளை விளக்கம் இல்லாம கூறுறது தவிர்க்க வேணும். பொருளை விளக்கம் இல்லாம சொல்றது, விளக்கமாக சொல்லணும். என்ன சொல்ல வார விஷயத்த விளக்கமாக சொல்றதுதான் கட்டுரை. விளக்கம் இல்லாம சொன்னீங்கன்னா வாசிக்கிறவருக்கு அது விளங்காம போயிடும். விளக்கமா சொல்லணும். அளவுக்கு அதிகமான சொற்கள்ல கூறுதல், கேட்கப்பட்ட சொல்ல விட்டு கூட சொல்றது, சரி, இது தவிர்க்க வேணும். விடயங்களை மீள மீள கூறுறது. சில பேருக்கு அந்த எழுதுறதை கொண்டும் இல்லை, என்ன செய்யறேன்டா மேலே எழுதின பந்தியில் எழுதின கொஞ்சம் விஷயத்தை திருப்பி கொண்டு வந்து 3ஆம் பந்தியில் எழுதுறது. முதல் பந்தியில் எழுதினதை 3ஆம் பந்தியில் எழுதின தெரியாதானே, அப்புறம் 3ஆவதுல எழுதின 5ஆவதுல கொஞ்சத்தை கொண்டு வந்து எழுதி விடுறது. சரியா? சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. குற்றமுள்ள சொற்களை கூறுதல், கையாளுதல். அதாவது குற்றமுள்ள சொல்லன்றது அதாவது உபயோகிக்க முடியாத சொற்கள், சரி, தவறான சொற்கள், அதுகளை கொண்டு வந்து எழுதுறது. சந்தேகம் ஏற்படத்தக்க வகையில கூறுறது. சந்தேகம் ஏற்படக்கூடிய டவுட் பெறக்கூடிய மாதிரி எழுதுறது. உதாரணமா, எனக்கு ஒரு தரவு தெரியல, இப்ப பூமியில உள்ள நீரின் மொத்த சதவீதம் எனக்கு தெரியல, சரியாக தெரியல. 70 அல்லது 65 அல்லது 71 72 எனக்கு தெரியல. அப்ப அப்படியான நிலையில ஒன்றெல்லாம் சொல்லாம விடுவோம், அந்த தரவை சொல்லாமலே விட்டுருவோம். அதுக்காக பிழையா சொல்லக்கூடாது. அல்லது சில பேர் டெக்னிக்கா சொல்லுவார்கள், எப்படி என்ன ஈரத்தாழ 70% என்று சொல்லிவிட்டா, ஈரத்தாழன்னு சொன்னான், சரியாக சொன்னானோ இல்ல, ஈரத்தாழ வேண்டா என்ன அன்னளவாக என்ற பொருள்லாம் வரப்போ. அதுக்காக பூமியில நீரினுடைய மொத்த சதவீதம் 29% ஆகும் இப்படி சொல்லிவிட்டா இதுல சந்தேகம் வருதா இல்லையா? உங்களுக்கு சில வேலை தெரியாது, திருத்துறவருக்கு தெரியும். சரி, 29% இல்லை, அப்ப அது பிழை. இப்ப நீங்க ஒரு பிழையான தரவை கொடுத்திருக்கிறீங்க, சந்தேகம் ஏற்படக்கூடிய வகையில அந்த தரவை கொடுத்திருக்கிறீங்க. அல்ல, நீர் பரம்பி இருக்கிற அந்த நீர்ன்றதை கட்டுறது உங்களுக்கு சொன்னபடி அதை வச்சுக்கோன்னு சொல்றேன். சரியா? நீர் பரம்பி இருக்கிற இடங்கள்ல புதுசா ஒரு இடத்தை கொடுக்குறீங்க, இங்கேயே நீர் இருக்குன்னு, இல்ல அது சந்தேகம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சரியா? செவ்வாயில நீர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு மனிதன் போய் அங்க உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு எழுதி விடுறது. சரியா? அடிச்சு கொளுத்தி விடுறன்னு சொல்லுவார்கள் என்ன, சும்மா ஏற்றி விடுறது. அப்ப அது சந்தேகத்தை ஏற்படுத்தும். நீர் இருக்கண்டு கண்டுபிடிச்சிருக்கு, சாத்தியவள ஆய்வு செய்திருக்கு, மனிதன் போயிருக்கிறானா இல்ல. அடுத்தது முன்னுக்கு பின் முரண்பாடாக கூறுறது. மேல நீங்க சொன்னீங்க நீரின் சதவீதம் உலகின் மொத்த நிலப்பரப்பில் 71% உண்டு. அடுத்த பந்தியில சொல்றீங்க இல்ல நீரின் சதவீதம் பூமியில 29% உண்டு. அப்ப இங்க முரண்பாடு ஒன்று வருது. வாசிச்சு கொண்டு போறவர் என்னடா மேல 29 70% கீழே 29% சொல்றான், முரண்பாடு ஒன்று வருது. அடுத்தது பொருத்தமற்ற வெற்றி சொற்களை கையாண்டுகிறது. குறிப்பாக ஒரு கட்டுரையில் அதிக அளவில் இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தக்கூடாது. இணைப்பிடை சொற்களின் பயன்பாடு கட்டுரையில பொருளை தராது. 180 சொல் கட்டுரை 25 இணைப்பிடை சொல்ல பயன்படுத்தி விட்டீங்கன்னா அந்த 25 சொல்லுக்குமே பொருள் இல்லை. வெற்றி சொல் வேஸ்டான சொல், அது வாக்கியத்தை இணைக்கிறதுக்கான தொழிற்பாட்டை மட்டுமே அந்த இணைப்பிடை சொல் ஆற்றுமை ஒழிய வேற ஒன்றும் செய்யாது. அது வெற்றி சொல். அப்படியான சொற்களை, தேவையில்லாத சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு பொருளை கூற வந்துட்டு அந்த பொருளை விட்டுட்டு நீங்க வேறொரு பொருளை பற்றி சொல்றது. சரி, கட்டுரையில தலைப்பு உண்டா இருக்கும், தலைப்பை சம்பந்தப்படுத்தி வேறொரு விஷயத்தை எழுதி கொண்டு போயிருப்பீங்க. ஆனா என்னொண்ட சொல்றது, பொருள் நலிவடையுமாறு கூறுறது. பொருள் நலிவடையுமாறுன்றது கருத்து குன்றக்கூடியதாக சொல்றது. நீங்க எழுத வந்த விஷயத்த வலுப்படுத்தி சொல்ல வேணும். அதை வலுப்படுத்தாமல் அதன் பொருள் அர்த்தம் குறையக்கூடிய மாதிரி சொல்றதா இந்த நலிவடைதல்.
தலைப்பினின்று வழுவி கட்டுரை எழுதுதல். தலைப்பில இருந்து வழுவி என்றா நீங்க விலகி கட்டுரை எழுதுறது. தலைப்பு நீர் பற்றி தந்திருக்குது, நீங்கள் சூழல் மாசுறதை பற்றி எழுதி கொண்டு போறீங்க. இது தலைப்பில இருந்து நீங்க விலகிட்டீங்க. சரி, தண்டவாளத்திலிருந்து ரயில் விலகினா என்ன நடக்குமோ அது மாதிரி தான் தலைப்பிலிருந்து நீங்க விலகி கட்டுரை எழுதினீங்கண்டா உங்களுக்கும் ரயினுக்கு நடக்கிறது தான் நடக்கும். சரிதானே? ஆகவே இந்த விடயங்கள் என்ன செய்ய வேணும், நீங்கள் தவிர்க்க வேணும். எதை தவிர்க்க வேணுமோ அதை தவிர்த்து, எதை சேர்க்க வேணுமோ அதை சேர்த்து நீங்க கட்டுரை எழுதினீங்கன்ற ஒரு பெஸ்டான கட்டுரை பேர். அடுத்தது பாருங்க, இந்த புள்ளி திட்டம். இது ஒரு மாதிரிக்காக தான் தரப்பட்டிருக்கு. பெரும்பாலும் உங்களுக்கு புள்ளி போடைகள்ல ஒரு நாளுமே இந்த பிள்ளைக்கு 20க்கு 15 போடுவோம். சரி, இந்த பிள்ளை கொஞ்சம் படிக்கும், இந்த பிள்ளைக்கு 20க்கு 18 போட்டு விடுவோம். இப்படியா மார்க்ஸ் போடுறது? இந்த பிள்ளைக்கு எனக்கு வாய் காட்டினது, இதுக்கு அப்ப என்ன செய்வோம், 20க்கு ஒரு 10 புள்ளி போட்டு விடுவோம். இந்த பிள்ளை கிளாஸுக்கு ஒழுங்கா வார இல்ல, 20க்கு 5 புள்ளிய போடுவோம். இப்படியா போடுறது மார்க்ஸ்? இல்ல. சரியோ, தெரிஞ்ச ஆளுக்கு கூட தெரியாத ஆளுக்கு குறைவு, படிக்கிற பிள்ளைக்கு கூட படிக்காத பிள்ளைக்கு கூட இப்படி போடுறது இல்ல. எழுதுறதுக்கு தான் புள்ளி. எழுதுறதுக்கு நியதி அடிப்படையில புள்ளி கொடுக்கப்படும். அதுதான் புள்ளி திட்டம். சரியா? ஸ்கீம், மார்க்கிங் ஸ்கீம் சொல்லுவோம். என்ன, நியதிகளின் அடிப்படையில ஒரு ஸ்ட்ரக்சரா தான் புள்ளியை கொடுப்பார்கள். அதுக்காக அந்த நியதிகளை முதலே வரையறுப்பார்கள். ஒரு பேச்சு போட்டிக்கு போனீங்கன்னா முதலே நியதி இருக்கும். என்ன, ஒரு பிள்ளை பேசிக்கலாம், இந்த பிள்ளை நல்லா பேசினது, கண்ணேரம் பேசினது, இது கூட போடுவோம்னு போட மாட்டேன். என்ன, நியதி வரையறுத்து வச்சிருப்பாங்க. ஒரு 5-6 பாயிண்ட்ஸை வரையறுத்து வச்சிருப்பார்கள். ஒவ்வொன்றுக்கும் புள்ளிகளை, மொத்த புள்ளிகளை ஒதுக்குவார்கள். அதுக்கு எத்தின, 5க்கு எத்தின, அந்த பிள்ளைய கொன்னிலை நிக்கிற நிலை, அந்த பிள்ளைய நிக்கிற நிலைக்கு 5க்கு 4. பொருளடக்கம், அந்த பிள்ளை என்ன விஷயத்த சொல்லிச்சுது, அதுக்கு ஒரு 6 புள்ளி மொத்த புள்ளி. 6க்கு அந்த பிள்ளை சொன்ன விஷயம் கொஞ்சம் குறைவு, அப்ப 6க்கு 4. குரல், தொனி, சத்தத்துக்கு சரி நல்ல சத்தம் அந்த பிள்ளை பேசி, அதுக்கு 3க்கு 3 போடலாம். இப்படி பிரிச்சு தான் போடுவார். அது போலாம் கட்டுரையிலே மார்க்ஸை போட பிரிச்சு தான் போடுவேன். சரியா? சும்மா 19க்கு 20க்கு 19 போட்டு விடுவோம்னு போடுறது இல்லை. அப்ப பொருளை பார்ப்பார்கள், கருத்து வெளிப்பாட்டை பார்ப்பார்கள், எழுத்து நுட்பங்களை பார்ப்பார்கள். சரியா? இதுல சொல்லப்பட்ட விடயங்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய விளக்கங்கள் கீழே தந்திருக்கு. சரி, அந்த விடயத்தை நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. சரி, அது உங்களுக்கு அங்கே 10ஆம் ஆண்டுக்கு தான் பெரும்பாலும் அதுல அந்த நுட்பங்கள் தேவைப்படும். சரி, ஆனா நீங்க இப்பவே தெரிஞ்சு வச்சிருக்கிற நல்ல, அதனால நான் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த இல்லை, நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. ஆனா இப்படி புள்ளிகள் உங்களுக்கு நியதிகளின் அடிப்படையாகத்தான் பிரிச்சு வழங்கப்படுறதுன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு நாளுமே 20க்கு இத்தனை என்று பார்த்து சும்மா போடுறது இல்லை. நியதிகளின் அடிப்படையில தான் என்ன செய்வார்கள், புள்ளிகள் போடுவார்கள். சரியா? இந்த சட்டகம் என்ற விடயம் ஒரு கட்டுரை சட்டகம், மாதிரி சட்டகம். இல்லை, சில விடயங்களை நினைச்சிருக்கிறேன், நீங்க வாசிச்சு கொள்ளலாம். உதாரணமா ஒரு காட்டு வளங்காப்போம் ஒரு கேட்டிங். இந்த கேட்டிங்குக்கு ஒரு அறிமுகம் எழுதுறோம். காட்டு வளத்தின் பயன் ஒரு பாயிண்ட்ஸ். காட்டு வளம் அளிக்கப்படுதல், அதனால் ஏற்படுற விளைவு அடுத்த பாயிண்ட்ஸ். காட்டு வளம் அளிக்கப்படுறதால் உண்டாகின்ற தீமைகள் இன்னொரு பாயிண்ட்ஸ். காட்டு வளத்தை பாதுகாக்கிற வழிமுறை இன்னொரு பாயிண்ட்ஸ். அங்கால முடியும். இதுக்க பாருங்க, நான் ஒவ்வொன்றுக்கே என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கலாம் நோட் பண்ணி வச்சு. காட்டு வளத்தின் பயன் என்றா இப்படியான பயன். உயிரினங்கள் மனிதன் பல்வேறு தேவைகளுக்கும் உதவுது, காலநிலை ரீதியாக முக்கியத்துவம் வருது, விலங்குகளின் வாழ்விடமாக இருக்குது, இயற்கை சமையல பேணப்படுது. உதாரணமாக உணவு சங்கிலி, சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த காட்டு வளத்தின் பயன் பொயின்ஸ் எழுதி போட்டு அதுக்கு என்ன எழுதுன்னு தெரியாம முழுசா கூடாதுன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணணும். காட்டு வளம் எப்படி அழிக்கப்படுது, மனிதன் பொறிப்பற்ற செயல்களால் அழிக்கப்படுது, வீடமைப்பு, நகர நிர்மாணம், எரிபொருள் பிறகு தேவைக்காக அழிக்கப்படுது, விவசாய செயற்பாடுகளுக்காக அழிக்கப்படுது, விற்பனை நடவடிக்கை, காடுகளை விற்கிறார்கள், வேறு நாடுகளுக்கு எல்லாம் விற்கிறார்கள் வேறு தேவைகளுக்காக. இப்படி காடுகள் அழிக்கப்படுது. இந்த காடுகள் அழிக்கிறதால என்ன எங்களுக்கு தீமை? சரியா? சாதாரணமா ஒரு சட்டகத்தை எப்படி நாங்கள் டெவலப் பண்றதுன்றதுக்கு தான் இது சொல்றேன். சட்டகத்தின் பாயிண்ட்ஸ் இதுல தரப்பட்டிருக்கு பாருங்க, புல்லட்ஸ் போட்டிருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வரக்கூடிய உள்ளடக்கங்கள் எப்படி இருக்குது. காட்டு வளம் அழிக்கிறதுக்கான தீமை, மண்ணரிப்பு ஏற்படும், மழை வளம் குறையும், வறட்சி ஏற்படும், வறுமை, நோய், இப்படியான துன்பங்கள் எல்லாம் ஏற்படும். எப்படி பாதுகாக்கலாம்? இருக்கிற காட்டை முதலாவது பாதுகாக்கும். என்ன, இல்லாத பாதுகாக்கிறத விட இருக்கிறத முதல் தக்க வைக்கணும். எக்ஸாம்பிள் நான் 80 மார்க்ஸ் எடுக்கிறேன்னா முதலாவது 80 விட நான் கூடாட்டியும் பரவாயில்ல, குறையக்கூடாது. என்ன, அதுதான் முக்கியம். 81 புள்ளி எடுக்காட்டியும் பரவாயில்ல, 79 புள்ளிக்கு போகக்கூடாது.
இருக்கிறத தக்க வைக்கும். அதான் சொல்லுவா தக்கன பிழைத்தல்னு சொல்லுவாங்க சயின்ஸு. சரி, இருக்கிறத தக்க வைக்கிறது, உள்ளவற்றை பாதுகாக்க வேணும், புதிய மரங்களை நடணும். இனி இருக்கிறத பாதுகாத்து கொண்டு டெவலப் பண்ணலாம். புதிய மரங்களை நடுறது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பாடுகளை செய்கிறது. சரி, இப்படி பல்வேறு வேலை திட்டங்களை செய்யுது. சரி, இப்படி சேகரிச்சு வச்சுட்டீங்கன்ற ஒரு தலைப்புகளுக்கும் விளக்க கட்டுரைகளுக்கு சரியா 10ஆம் ஆண்டுக்கு 11ஆம் ஆண்டு இந்த ஃபார்மட்ல இருந்து வச்சிருந்தீங்கன்னா தான் எக்ஸாமுக்கு நிறைய நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரி, இப்படி ப்ரிப்பேர் பண்ண சரி. ஏன் சிம்பிளா உங்களுக்கு 10ஆம் ஆண்டுல 25 புள்ளியை தர்றான். 25 புள்ளின்றது சாதாரண விஷயமா? அப்ப அந்த புள்ளியை நீங்க பெற்றுக்கொள்ளணும்டா என்ன செய்யணும்? அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணதான். சரி, அப்படி ஒரு மாதிரி சட்டம். சரி, எங்க அப்படி 2-3 சட்டம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 கட்டுரை போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கட்டுரையில் என்னென்ன விடயங்களை உள்ளடக்க வேணும், ஒரு கட்டுரையின் ஆரம்பம் எப்படி இருக்க வேணும், எப்படியான தரவுகளை உள்வாங்கலாம் என்ற விடயங்களுக்காக சில விடயங்களை போட்டிருக்கிறேன். சரி, அதை விட இறுதியில உங்களுக்காக சில கட்டுரை தலைப்புகள், கிட்டத்தட்ட 60 கட்டுரை தலைப்புகள் இதை தரப்பட்டிருக்கு. பொதுவாக தரம் 6, 7, 8, 9ஆம் ஆண்டு சரி எல்லா வினா பத்திரங்களிலேயும் பொதுவாக வினாவப்படக்கூடிய சரி அல்லது மாடல் பேப்பர்ஸ்ல ஏற்கனவே கேட்கப்பட்ட விடயங்களை சார்ந்து கொஞ்சம் கேட்டீங்க உங்களுக்கு போட்டிருக்கு. சரி, உங்களுக்கு ஆர்வம் இருந்தா, முயற்சி இருந்தா, எழுத வேணும்ன்ற ஒரு ஊக்கம் இருந்தா இந்த தலைப்புகளை இப்ப நல்ல சான்ஸ் வீட்டுல நிக்கிறீங்க வடிவா என்ன செய்து பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம். சரி, ஆர்வம் இருந்தால். கட்டாயப்படுத்தலை ஏண்டா ஒரு நான் எழுதி நான் திருத்தி தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை. சரியா, அதனால உங்களுக்கு நான் கட்டுரையில கூட புள்ளி எடுக்க வேணும், நான் நிறைய கட்டுரை ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு. சரியா, 72 பேர்ல சரி 78 79 பேர் ஸ்டார்ட், 72 பேர் ஆயிட்டு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் போனா இன்னும் குறைஞ்சிடும். அந்த 72 பேர்லயாவது சரி ஒரு 25 பேருக்காவது என்ன இருக்காம போவாது, ஆர்வம் இருக்காம போவாது என்ன. சரியா, இப்போ அப்படி இந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூட்டணும். 25 பேருக்கு இருந்தால் ஒரு 50 பேருக்காவது ஆர்வம் இருக்கக்கூடிய மாதிரி நீங்க உங்களை மாற்றணும். சரி, எழுதி பாருங்க. சரி, ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரை எழுதினீங்கடா கூட 2 மாசத்தை நீங்க எழுதி முடிச்சிருவீங்க. சரியா, 2 மாசமா என்ன இவ்வளவு பெரிய ஒரு நாளை சொல்றீங்களே. சரி, இவ்வளவு கட்டுரையும் எழுதுறதா? சரியா, வேற வேலை இல்லையா? சரி, எவ்வளவு படிக்க இருக்கு? சரியா, என்ன நிஸ்மா அப்படியா? இல்ல சார். இல்ல. சரியா, ஒரு நாளைக்கு சொல்லுங்க. நீங்க இந்த 60 கட்டுரையும் குரூப்ல அனுப்பிடுவா? பிடிஎஃப் போட்டு விடுறேன், இந்த டியூட்டர்ல பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே பிடிஎஃப் தரலாம். சரியா, முக்கியமா இதுல இல்லாத கட்டுரை தலைப்புகளும் இருக்கு, நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நான் முக்கியமா கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நிறைய தலைப்புகள் வேற வேற இருக்கு, நீங்களே கிரியேட் பண்ணி கொள்ளலாம் தலைப்புகள். சரி, எக்ஸாம் பேப்பர்ல போடுற தலைப்புகள் எங்கேயாவது இருந்து புதுசா உதிச்ச தலைப்புகள் அல்லது வானத்துல இருந்து வந்த தலைப்பா இல்லையே. பேப்பர் செட் பண்றவர் போடுற ஒரு தலைப்பு தான். பொதுவாக நடைமுறையில எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விடயங்கள் உள்ளடங்கித்தான் அந்த தலைப்புகள் வருது. அதில் நாங்களே உருவாக்கி கொள்ளலாம். அப்படியான தலைப்புகளை நாங்களே உருவாக்கி எழுதி பழகி கொள்ளலாம். சரி, இப்படி நாங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் சரியா புள்ளிய கூட எடுக்கலாம். சரி, நாங்க இப்படியே படிக்காம இருந்தா அல்ல கட்டுரை எழுதி பார்க்காம இருந்தா சரியா எக்ஸாம் பேப்பர்ல கட்டுரை எழுத போறது வேற யாருமோ நீங்க தான் எழுதணும். அப்ப இந்த விடயங்கள் கடிதம் கட்டுரை இந்த விடயங்கள் பயிற்சி முக்கியம், நிறைய பயிற்சி செய்யணும். சரியா, ஒரு நாளுமே கட்டுரை எழுதி பார்க்காம ஒரு தலைப்பு தந்துட்டு கட்டுரை எழுதுன்னு சொன்னா எழுத இயலாது. சரி, அப்ப எழுதி எழுதி பார்க்கணும். இருக்கிற டைம்ல என்ன செய்யலாம், எழுதுகாது. இந்த பிடிஎஃப் எப்ப சார் அனுப்புவீங்க? பிடிஎஃப் போட்டு வரேன், நைட்டு போட்டு வரேன். ஓகே சார். ஆமா ஃபுல்லா தரேன். சரியா, 16 பேஜ் இருக்கு, ஃபுல்லா தரலாம். வாசிச்சு கொள்ளுங்க. விளங்கப்படுத்தினதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பாருங்க. அதுவும் விளங்க இல்லையண்டா எழுதிக்கல நிறைய பிரச்சனைகள் வரும். சரியா, விளங்க இல்லையண்டா திருப்பி வேணும்னா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. சரிதானே, வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. என்னண்டு சொன்னால் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இந்த பிடிஎஃப் பேப்பர் வந்து சார் ஒரு டிஐடி குரூப்ல தான் சார் போடுவீங்க.
கொஞ்சம் சவுண்ட் ஆக்காதீங்க, விளங்க இல்லை. பிடிஎஃப் கேக்குது, அங்கே விளங்குது இல்லை. சார் நீங்க டிஐடி குரூப்ல தானே சார் போடுவீங்க பிடிஎஃப் பேப்பரை? சவுண்ட் நல்ல லோவா இருக்கு போடக்கு, விளங்குது இல்லையே. சார் நீங்க என்ன மாதிரி ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறீங்களா? என்னண்டு என்ன மாதிரி ஸ்கூல்ல சார் நீங்க படிச்சு கொடுக்குறீங்க? ஏன் திடீரெண்டு சும்மா கேட்டேன் சார். சும்மா கேட்டேனா? ஓகே. வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ம் இல்லை. சார் சரி, எழுதிக்க டவுட். ஓம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. காட்டுங்களேன். கட்டுரை தலைப்பு. சொல்லுங்க. கட்டுரைக்கு கட்டுரை தலைப்பு 60 காட்டுவீங்க சார். அது இன்னும் எழுதல சார். எழுத சொல்லி இல்லையே. நான் பிடிஎஃப் போட்டுக்கிறேன். நான் சொன்னான் போட்டு விடுறேன் உங்களுக்கு குரூப்ல. நைட்டு போட்டு விடுறேன். ஓகே சார். ஓகே சரியா? அப்போ பிடிஎஃப் போட்டு விடுறேன், வாசிச்சு பாருங்க, எழுதி பாருங்க. நீங்களே எழுதி போட்டு கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, என்னென்ன நீங்கள் பார்க்காம எழுத போகிறல தானே, விஷயங்களை தேடி எடுத்து எழுதுங்க. அதில் பிரச்சனை இல்லை, பார்த்து எழுதுங்க. சரி, அதுக்காண்டி புத்தகத்தில் இருக்கிற தலைப்பை தூக்கி அப்படியே அதையே பார்த்து எழுத வேண்டாம். இதே தலைப்பில் எங்கேயாவது புத்தகங்கள் இருந்துண்டா அந்த கட்டுரை அப்படியே பார்த்து எழுதுறது பிரயோசனம் இல்லை. நீங்கள் சுயமாக எழுதி பாருங்க. அதுக்காக நீங்கள் பேப்பர்ஸில் வர செய்திகளையோ நீங்கள் அதே மாதிரி நெட்டில் இருக்கிற செய்திகளையோ பாருங்க. என்னண்டு சார் பேப்பர்ல பார்த்து எழுதணுமா சார்? எங்கேயாவது Paper ல பொயின்ஸ் எழுது. எடுங்க, பார்த்து எழுத வேண்டாம். பொயின்ஸை எடுத்து அதை உங்களோட மொழி நடையில் எழுதுங்க, அப்படியே பார்த்து எழுத வேண்டாம். புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைய சூழல் மாசிடத்தில் 2 இதுலேயும் ஒரு கேடிங் இருக்கு, புத்தகத்திலே வந்து சூழல் மாசிடத்தில் ஒரு கட்டுரை இருக்குன்னா அப்படியே தூக்கி எழுதி போட்டு போறதுல பிரயோசனம் இல்லை. தேடி அறிஞ்சு பொயின்ஸுகளை எடுத்து நீங்க எழுதி பாருங்க, அதுதான் சிறப்பு. பார்த்து எழுதுறது யாரும் எழுதலாங்க. ஓகே சரி சார். ஓகே சார். சரியா? இப்போ ஒரு டவுட்டும் இல்லாட்டி நாங்க முடிச்சு கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. Thank you sir, bye. Thank you sir. Bye.